من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله على سيدنا محمد وآله الأبرار وأصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حوله صدق الله مولانا العظيم. وقال نبي الله صلى الله عليه وسلم حين سئل ما الإسلام يا رسول الله فقال طيب الكلام وإطعام الطعام صدق نبي الله صلى الله عليه وسلم. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம் அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும் முசீபத்துகளை விட்டும் கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. அல்லாஹுவின் மிக பெரும் பேரருளால் நம்முடைய பாக்கியம் நிறைந்த அரசர் குலத்தில் நமது உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுவின் பேரருள் பெற்று புனித மிஅராஜ் பயணத்தை மேற்கொண்டதை நினைவு கூறுகிற ஒரு நல்ல வாய்ப்பினை அல்லாஹ் நமக்கு இங்கே வழங்கியிருக்கிறார். சங்கை மிக்கவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்வில் நடைபெற்ற ஒவ்வொரு நிகழ்வுக்கு பின்னாலும் நிறைய படிப்பினைகளை அல்லாஹ் வைத்திருந்தான். அழகிய முன்மாதிரிகளை வைத்திருந்தான். அவர்கள் வாழ்வில் நடக்கிற ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் இந்த சமூகத்திற்கு பாடம் தந்தான். எப்படிப்பட்ட காலங்களில் இந்த நிகழ்வை நடத்தினோம் என்று சிந்திக்கவும் செய்தான் அல்லாஹ். நாம் படிப்பினை பெறுகிற பல்வேறு அடிப்படைகளை அதற்கு பின்னால் அமைத்துக் கொண்டே வந்தான். மகத்துவமிக்க ரஜபு பிறை 27ஆம் நாள் அன்னலார் மிஅராஜ் பயணம் நடக்கும். எங்கே வைத்து நடக்கிறது? தன் அருமை சகோதரி உம்முஹானி வீட்டில் அன்னலார் படுத்திருக்கிறார்கள். மிகுந்த
கனத்த இதயத்தோடு படுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு எல்லா வகையிலும் அல்லாஹ் பக்கபலமாக கொடுத்தது அவர்களின் அன்பு மனைவி கதீஜா. வாழ்க்கையில் நான் என்றைக்கும் மறக்க முடியாது என்றார்கள் தன் மனைவி கதீஜாவை பற்றி சொல்கிற போது. மறக்க முடியாத ஒரு பெண் என்கிறார்கள் கதீஜாவை. வாழும் காலமெல்லாம் கதீஜாவை நினைவு கூறினார்கள் இந்த சமுதாயத்திற்கு. கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மரணத்திற்கு பின்னாலும் கதீஜா நாயகியை நினைவுபடுத்திக் கொண்டிருப்பார்கள். திடீரென்று ஒரு ஆட்டை அறுப்பார்கள். அந்த இறைச்சிகளை அந்த வீட்டில் ஒரு வயதான பெண் இருக்கிறார்கள், கொண்டு சேருங்கள். இங்கே ஒரு குடும்பம், அங்கே கொண்டு கொடுங்கள் என்பார்கள். யார் இவர்கள் என்று கேட்டபோது என் மனைவி கதீஜாவின் தோழியர்கள் என்பார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என் மனைவி கதீஜாவின் தோழியர்கள், என் மனைவி கதீஜாவை நான் நினைக்கிறேன், அவர்கள் தோழியர்களை சந்தோஷப்படுத்த விரும்புகிறேன் என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வாழும் காலத்தில் தன் மனைவி கதீஜாவை நினைவுக்கு தந்து கொண்டிருந்த அன்னலார் மறைந்த பின்னாலும் அன்பு துணைவி கதீஜாவை மறக்கவில்லை. இதில் நமக்கு பாடம், குடும்ப வாழ்க்கை என்பது, ஒரு கணவன் மனைவியின் தொடர்பு என்பது இருக்கும் வரையிலும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். வாழ்க்கையும் கணவன் மனைவியின் தொடர்பும் வாழ்கிற வரையிலும் சந்தோஷம். தன் மனைவியை நினைவு கூறுகிற வாழ்க்கை, தன் கணவனை நினைவு கூறுகிற மனைவி, இதுதான் ஒரு அழகிய முன்மாதிரியும் நபியின் சுன்னத்தும். கணவனோ மனைவியோ ஒருவர் மரணித்து விட்டால் மரணத்திற்கு பின்னாலும் அவர்களை நினைத்து துஆ செய்கிற வாழ்க்கை, அதுதான் ஒரு அழகிய குடும்பத்தின் அடையாளம் என்பதை இந்த உலகத்தில் வடிவமைப்பு தந்தவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் நமக்கு அந்த நசீபை தந்தருள் புரிவானாக. கதீஜா வஃபாத் ஆகிறார்கள். அவர்களின் மிகப்பெரிய பொறுப்பு எடுத்துக்கொண்டு அபூ தாலிபும் மரணிக்கிறார்கள். 2 பேரின் மரணத்திற்கு பின்னால் மக்காவில் தான் எத்தனை பெரிய சோதனைகள், எத்தனை பெரிய சங்கடங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுமந்த மிகப்பெரிய கஷ்டங்கள். அபூ தாலிப் இருக்கிற வரைக்கும் அவர்களை நெருங்க முடியாத எதிரிகள் அவங்க மௌத்துக்கு பின்னாலும் நெருங்குவார்கள். கதீஜா நாயகிக்கு பயந்திருந்த பல எதிரிகள் கதீஜாவின் மரணத்திற்கு பின்னால் துணிச்சலோடு அன்னலாருக்கு தீங்கு செய்ய வருகிறார்கள். 2 பேர்களை இழந்த அந்த சோகம், அந்த வருடத்திற்கு வரலாறு சொல்கிற பேர் என்ன தெரியுமா? ஆமுல் ஹுசுன், துக்க ஆண்டு என்று பெயர் வைக்கப்பட்டுச்சு. கதீஜா நாயகி மௌத்தான வருஷத்திற்கு, அன்னலாருக்கு அரணாக திகழ்ந்த அபூ தாலிப் மரணித்த வருடத்திற்கு ஆமுல் ஹுசுன், துக்கம் ஆண்டு, கவலை ஆண்டு என்று பெயர் வைக்கப்பட்டுச்சு. அத்தனை கவலை அன்னலாரின் உள்ளத்திலும் இருக்கிறது. இப்போதுதான் அல்லாஹ் நபி அவர்களுக்கு ஒவ்வொரு துன்பத்திலும் ஆறுதல் சொன்னான். ஒவ்வொரு சோதனையிலும் அவர்களுக்கு அல்லாஹ் மகிழ்ச்சியை கொடுக்கும், நிம்மதியை தந்தான். இங்கே ஒரு பெரிய சோதனை. எத்தனை பெரிய சோதனை! நாட்டில் நடக்கும் வருடத்திற்கு கூட துக்க ஆண்டு என்று பெயர் வைக்கப்படுகிற அளவிற்கு சோதனை. ஈமானுக்கு பலனாக, ஈமானுக்கு பலமாக, பாதுகாப்பாக இருந்த 2 பெரிய மனிதர்களின் மரணம். இப்போது கண்மணி நாயகம் அவர்களுக்கு அல்லாஹ் ஆறுதல் சொல்லும் இடம்தான் எங்க வச்சு சொன்னான்? இதுவரையிலும் உலகத்தில் வைத்து சொன்ன அல்லாஹ் இப்ப அவர்களை வானலோகத்திற்கு அழைக்கிறான். அன்னலாரின் கனத்த இதயத்திற்கு ஆறுதல் தர பிரியப்படுகிறான். அவர்களை மகிழ்ச்சிப்படுத்த அல்லாஹ் ஆசைப்படுகிறான். துன்பத்தை துடைக்க நினைக்கிறான். இங்கே வாருங்கள் என்று அழைக்கிறான். எங்கே? உம்முஹானி வீட்டில் இருக்கிறார்கள். அக்கா வீடு. மனைவியின் மரணத்திற்கு பின்னால் தன் பெரிய தந்தை அபூ தாலிபின் மகள் உம்முஹானி வீடு. அந்த அம்மா நபியின் மீது ரொம்ப பெரிய பிரியம். நபி அந்த அம்மாவின் மீது அளப்பெரிய பிரியம். அங்கேதான் தங்கியிருக்கிறார்கள். இரவு நேரம் அல்லாவின் அழைப்பு. அன்னலார் அங்கிருந்துதான் பயணம். அந்த வீட்டில் இருந்து அல்லாஹ் அவர்களை அழைக்கிறான். மேராஜின் பயணம். மேராஜ் நடந்ததற்கு 1000 காரணங்கள். இங்கே நான் எல்லா செய்திகளையும் சொல்வதற்கு இயலாது.
அல்லாஹ் உங்களுக்கு எது ரொம்ப அவசியம் என்பதை மாத்திரம் நாவிலே சொல்வான். நீங்கள் எழுதுங்கள், வாழ்க்கையில் ஆக்குங்கள். நாம் படும் போதெல்லாம், விழும் போதெல்லாம், சோதிக்கப்படுகிற போதெல்லாம், துன்பம் வருகிற போதெல்லாம், நெருக்கடி வருகிற போதெல்லாம் நன்கு புரிந்து கொள்ளுங்கள், நிச்சயம் அல்லாஹ் அதற்கு பகரமாக ஆறுதலும் நிம்மதியும் தந்து கொண்டே இருப்பான். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானா. துன்பம் வரும் போதெல்லாம் அல்லாஹ் நிச்சயமாக துன்பத்தை துடைக்க காத்திருக்கிறான். சோதனை நடக்கிற போதெல்லாம் அல்லாஹ் ஆறுதல் சொல்ல காத்திருக்கிறான். இங்கே வெறும் மிஅராஜின் வரலாறு மாத்திரம் முக்கியம் அல்ல. ஒவ்வொரு வரலாற்றுக்கு பின்னாலும் அல்லாஹுவின் தூதர் ஒரு பெரிய பாடத்தையும் படிப்பினையும் தந்துவிட்டு விடைபெற்று இருக்கிறார்கள். அந்த பாடமும் படிப்பினையும் இங்கே உங்கள் கவனத்திற்கு கொண்டு தருவேன். நீங்கள் சுமக்க வேண்டும். வாழ்க்கையில் சோதனைகள் வந்தால் அது அப்படியே அல்லாஹ் நிறுத்துறதில்லை. யாருக்குமே இருண்ட வாழ்க்கையோடு விட்டுறதில்லை. இருண்ட பின்னால் வெளிச்சத்தை தருவது அல்லாஹ்வின் நடைமுறை. இன்பத்துக்கு பின்னால் துன்பத்தை தந்து கொண்டிருப்பான், துன்பத்துக்கு பின்னால் இன்பத்தை தருவான். ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் பெருமானார் சொன்னார்கள், சோகம் வரும்போது, துன்பம் வரும்போது, துயர் வருகிற போது நீ அந்த விஷயத்தில் மாத்திரம் அமைதி காக்க வேண்டும் என்றார்கள். உன் சோகத்தையும் துன்பத்தையும் நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும், அமைதி காக்க வேண்டும். நேற்று வளமான வாழ்க்கை, இன்று கொஞ்சம் கஷ்டமான வாழ்க்கை, நீ அமைதி காத்து விடு என்கிறார்கள். நேற்று சுகமான வாழ்க்கை, இந்த சோகமான வாழ்க்கை, அமைதி காத்து விடு என்கிறார்கள். இந்த சோகத்தை நீ எந்த வகையிலும் பெருசுபடுத்தாதே. இந்த கஷ்டத்தை வெளியே சொல்லாதே. கஷ்டம் கஷ்டம் என்று நீ சொல்வதால் என்ன பலன்? வேண்டாம். எல்லாருடைய மனசிலையும் பதிய வைக்கணும். அல்லாஹ் ஒரு காலத்தில் பிரகாசமான வாழ்க்கையை தருகிறான், இன்னொரு காலத்தில் கஷ்டத்தை தருவான். மிஅராஜ் பயணம் படித்து கொடுக்கிற பாடம். நான் மிஅராஜிலிருந்து சில பாடங்களை தருவேன். அந்த பாடங்களை எல்லாம் உங்கள் இதயத்தில் சுமந்தால் மிஅராஜ் வரலாறு நடந்ததற்கு நமக்கு ஒரு பெரிய ஒரு முன்மாதிரி வாழ்க்கை கிடைத்துவிடும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. சோதனையை தருவான் அல்லாஹ். அந்த சோதனையை மாத்திரம் அப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும், அமைதி காக்க வேண்டும். நிச்சயம் அந்த சோதனை நீக்கி விடுவான். அல்லாஹ் நம்ம குடும்பத்தில் இருக்கிற, நம்முடைய வியாபாரத்தில் இருக்கிற, வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை சோதனையும் நீக்கி வைப்பானாக. கொஞ்சம் சத்தமா ஆமீன் சொல்லுங்களேன். இது ஒரு நல்ல நேரம். நாளைக்கு மேராஜ் இரவு, நாளைக்கு நம்ம வர முடியாது. இன்றைக்கே ஏற்றுக்கொண்டோம். நீங்கள் இங்கிருந்து ஒரு பெரிய பொக்கிஷத்தை சுமக்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இனிமேல் யாரும் இல்லை என்று மக்காவிலே பேசப்பட்டுச்சு. அபூ தாலிப் போய்விட்டார், ஹதீஜா போய்விட்டார்கள். முஹம்மதுக்கு இனிமேல் சோகம்தான். அல்லாஹ் சொன்னான், முஹம்மது இனிமேதான் பிரகாசம் என்று வானத்திற்கு அழைத்தான் பெருமானாரை. அன்னை உம்முஹானி வீட்டிலிருந்து பெருமானார் மேராஜுக்கு போகிறார்கள். அல்லாஹ் நேரடியாக கூப்பிட்டு பேசுகிறான், ஆறுதல் சொல்கிறான், நிம்மதிப்படுத்துகிறான், ஆசுவாசப்படுத்துகிறான். அன்னலார் உச்சகட்ட மகிழ்ச்சிக்கு போகிறார்கள். உச்சகட்ட மகிழ்ச்சிக்கு போகிறார்கள் நபிகள் நாயகம். அப்படியானால் வாழ்க்கையில துன்பம் வருகிற போது, சோதனை வருகிற போது அதுல கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். மனசை பறி கொடுத்துடக்கூடாது. பல பேர்கிட்ட போய் சோதனை சொல்லக்கூடாது. துன்பத்தின் போது பள்ளிவாசலுக்கு வராம வீட்டில் இருந்துடக்கூடாது. துன்பத்தின் போது அல்லாஹ்வை மறந்துடக்கூடாது. அதை ஏற்றுக்கொள்கிற மனசு வந்து விடும் என்று சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ், வாழ்க்கையில் பெரிய பிரகாசம். அபூ கத்தாதா ரலியல்லாஹுவை பற்றி ஒரு வரலாறு படிக்க வேண்டும். அல்லாமா ஐனி எழுதுவார். யுத்த களத்தில் இருக்கிறார், உஹது யுத்த களத்தில். உஹது யுத்தத்தின் போது எதிரிகள் அவர்களை வீழ்த்துகிறார்கள். அந்த வீழ்ச்சியின் போது அவர்களுடைய கண் கலங்கி, அந்த கண் கலண்டும் போனது. அது அதனுடைய ஜவ்வுல தொங்கிக் கொண்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்பாருக்கு வருகிறார். வந்து அந்த கையிலே கண்ணை பிடித்துக் கொண்டே வருகிறார். இந்த கண்ணை கையில பிடிச்சிட்டு வர்றாங்க. பிடித்து கொண்டு வந்து சொன்னார், யா ரசூலல்லாஹ், கண்ணை எதிரிகள் கலட்டிட்டாங்க. கண் இல்லாம எப்படி வாழ்வது? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பட்டு இருக்கிற அந்த வேதனை, ஒரு கண்ணு கலண்டால் எவ்வளவு பெரிய சங்கடம். அவர் சொன்னார், இதுக்கு பின்னால் நான் நினைத்து பார்க்க முடியவில்லை என் வாழ்க்கையை, கண்ணில்லாமல் எப்படி வாழ்வது என்று கேட்டபோது பெருமானார் சொன்ன ஒரு வார்த்தை பதில் தான், இஸ்பிர், நீ கொஞ்சம் பொறுமையாக இருப்பாயாக. இந்த கண்ணை கலட்டியதற்காக அல்லாஹ் உனக்கு சொர்க்கத்தை தருவான் என்றார்கள். நீ பொறுமையானால் சொர்க்கம் இதற்கு பகரம்.
அவர் ஒரு பெரிய சஹாபி. உடனே பார்த்தாங்க, ஒரு பெரிய பாக்கியம் இல்லையா? எத்தனை நாள் இந்த உலகத்தில் வாழ போகிறோம், இனியும் எத்தனை நாள் வாழ்வோம், ஒரு நாள் உலகத்தை விட்டு விடைபெற போகிறோம். கண் ஒரு பெரிய விஷயம் இல்லை, ஆனால் நிரந்தரமான சொர்க்கம். அல்லாஹ்வுடைய நபியை சொல்லி விட்டார்கள். அவர் சொன்னார், நாயகமே அஸ்பிர் யா ரசூலல்லாஹ், நான் பொறுமையா இருக்கிறேன், எந்த மாற்றம் இல்லை, கண்ணு தானே, இதுக்கு பகரமாக சொர்க்கம் என்றால் நான் பொறுமையாக இருக்கிறேன் நாயகமே. ஒரே ஒரு ரிக்வஸ்ட் மட்டும் கேட்டுக்கங்க. என்னப்பான்னு கேட்டாங்க. நாயகமே, இன்னலி இம்ராத்துன் ஜமீலா, எனக்கு மனைவி இருக்கிறாங்க, அந்த அம்மா ரொம்ப அழகான மனைவி, சின்ன வயசு, எங்க வீட்டு அம்மாவுக்கு வயசு கம்மி, சின்ன புள்ள. ஆனா நான் இந்த நிலையில கண்ணை இழந்துட்டு அங்க போனா என்ன பார்த்து என் மனைவி சங்கடப்படுவாங்களே, என் கணவனுக்கு கண்ணில்லாம போயிட்டுன்னு சொல்லி என் மனைவிக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமே, அவங்க என்ன இந்த நிலையில பார்க்க சங்கடப்படுவார்கள் என்பதற்காக கேட்கிறேன், எனக்கு கண்ணை தந்து விடுங்கள். ஆனா தயவு செய்து நான் பொறுமையா இருக்கிற சொர்க்கத்தை மட்டும் வாபஸ் வாங்கிறாதீங்க. என்ன பெருமானார் பார்த்தாங்க, உஷாரான ஆளா இருக்காரு, கண்ணு வேண்டாம், எனக்கு பொறுமை காக்கிறேன், சொர்க்கத்தை தாருங்கள். அதே சமயம் இந்த கண்ணை தூர போடுறதை விட இந்த கண்ணை நீங்க நினைச்சா குணமாக்கிறலாம். என் மனைவி சின்ன வயசு, என் மனைவியின் சந்தோஷத்திற்காக கண்ணை தாருங்கள், நான் பொறுமையாக இருப்பதற்காக சொர்க்கத்தை தாருங்கள் என்றார். அல்லாஹ்வின் ரசூலே மகிழ்ச்சியாகி விட்டார்கள். கண்ணை இழக்க தயார், சொர்க்கம் கிடைக்கும் என்றார். ஆனா என் மனைவிக்காக கண்ணு வேண்டுமே என்றார். அவருடைய அந்த அருமையான பேச்சு அண்ணலாரை கவர்ந்தது. அந்த கண்ணை எடுத்தாங்க, உள்ள வச்சாங்க, அப்படியே தடவுனாங்க, அந்த கண் அப்படியே பாக்கியமாகி விட்டது. நபியின் உமிழ் பட்ட போது பார்வை வெளிச்சமானது, கண்ணும் கிடைத்தது. அவர் சொன்னார், சொர்க்கத்தை மட்டும் வாபஸ் வாங்கிறார்கள் என்னார். அல்லாஹ்வுடைய ரசூல், நீ பொறுமை காப்பதால் உனக்கு சொர்க்கமும் உண்டு, உன் மனைவிக்காக கண்ணையும் கொடுத்தேன் என்கிறார்கள். சங்கை மிக்கவர்களே, வாழ்க்கையில் பொறுமை காத்தால் எல்லாம் கிடைக்கும். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. மேராஜுக்குள்ளே வருகிறார்கள் நபிகள் நாயகம். அல்லாஹ்வின் உன்னத சந்திப்புகள், அந்த பயணத்தில் தான் எத்தனை நிகழ்வுகள், அந்த பயணத்தில் தான் எத்தனை நிகழ்வுகள். அது இங்கே மக்ரிபிலே இருந்து இஷாக்குள்ளே பேசி முடிக்க வேண்டிய நிகழ்வுகளா? மக்ரிப் டு இஷா 1 மணி நேரத்தில் அதை விவரித்து தர முடிகிற நிகழ்வுகள் அல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைத்துல் ஹரம் காபாவில இருந்து புறப்பட்டு பைத்துல் முகத்தஸ் போறாங்க. மக்கா டு பைத்துல் முகத்தஸுடைய பயணம் 2 மாசம். அன்றைய வாகன வசதிப்படி, அன்றைய போக்குவரத்து சூழல் படி மக்காவில இருந்து பைத்துல் முகத்தஸுக்கு போறதுக்கு 2 மாசம் பயணம் செய்யணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் ஒரே இரவில் அழைத்து செல்கிறான். அங்கேதான் அரபுகளால் ஏற்க முடியவில்லை அந்த பயணத்தை, அறிவுக்கே முடியவில்லை, அறிவு ஏற்கவில்லை. அவங்க அடிக்கடி பைத்துல் முகத்தஸ் போயிட்டு வர்ற மக்கள், அடிக்கடி பைத்துல் முகத்தஸ் போவாங்க. அவங்க ஜெருசலம் போயிட்டு வியாபார நோக்கமா போயிட்டு வந்தவங்க. அவங்கள்ட்ட இந்த செய்தியை போய் ஒரு ராத்திரியில போயிட்டு வந்துட்டேன்னா அவங்க மனசு ஏற்காது. ஆனா அல்லாஹ் அந்த ராத்திரியில கூட்டு போறான் பெருமானாரை. சொன்னாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பைத்துல் முகத்தஸ் நான் சென்றபோது அங்கே அல்லாஹ் நபிமார்களை எல்லாம் ஒன்று சேர்த்து வைத்திருந்தான் என்றார்கள் பெருமானார். எல்லா நபிமார்களையும் சந்தித்தேன் என்கிறார்கள். அந்த செய்தி பூரா சரியான செய்திகள், இதுல ஒண்ணுல கூட சந்தேகம் கிடையாது. நான் நபிமார்களை எல்லாம் சந்திக்கிறேன் பைத்துல் முகத்தஸில், நபிமார்களுக்கெல்லாம் நான் தொழுகை நடத்தினேன். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்னை சந்தித்து எனக்கு ஒரு கோப்பையிலே, பாத்திரத்திலே, ஒரு பெரிய ஒரு தட்டிலே எனக்கு ஒரு கப்பில் பாலும் இன்னொரு கப்பில் மதுவும் கொண்டு தந்தார்கள். ஒரு கப்பில் பால் தந்தாங்க, இன்னொரு கிளாஸ்ல மது வச்சிருந்தாங்க, எங்கிட்ட கொண்டு கொடுத்தாங்க. நீங்க எதனாலும் எடுத்துக்கொள்ளுங்கள் என்கிறார்கள். ஒரு கிளாஸிலே பாலும் இன்னொரு கிளாஸிலே மதுவையும் கொடுத்து நீங்கள் பிரியமானதை எடுங்கள் என்றார்கள். அதற்கு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே நான் பாலில் கை வைத்து எடுத்தேன். அப்போது ஜிப்ரீல் சொன்னார், அழகான ஒரு வார்த்தை, இந்த சமூகத்திற்கு பாடம் தருகிற ஒரு வார்த்தை. பெருமானாரை பார்த்து ஜிப்ரீல் சொன்னார்கள், அஸ்ஸப்தயா முஹம்மத், நபி அவர்களே நீங்கள் ரொம்ப சரியாக எடுத்துக்கொண்டீர்கள், சரியாக நடந்து கொண்டீர்கள். மதுவும் தரப்படுகிறது, பாலும் தரப்படுகிறது. நீங்கள் பாலை தேர்ந்தெடுத்த போது அசப்தா, நீங்கள் சரியாக எடுத்திருக்கிறீர்கள், சரியாகவே நடந்திருக்கிறீர்கள் என்று சொல்லிய ஜிப்ரீல், தாங்கள் மாத்திரம் மதுவை எடுத்திருப்பீர்களேயானால் லகவத் உம்மத்து, உங்கள் உம்மத்து வழிகேட்டிற்கு போயிருப்பார்கள், இந்த சமூகம் வழிகட்டு போயிருக்கும். பாலிலும் மதுவிலும் அல்லாஹ் வைத்த உதாரணம் என்ன தெரியுமா? பாலில் நேர்வழி, மதுவில் வழிகேடு. போதைக்கு அடிமைப்பட்ட எங்கள் சமூகத்தை நோக்கி நான் கேட்கிறேன், மேராஜ் பாடம் இல்லையா உங்களுக்கு?
மது வழிகேடுதான் என்ற பாடம் இல்லையா அங்கே? லகவத்து உம்மத்து, உங்க உம்மத்து வழிகடும், உங்கள் சமூகம் வழிகடும். மேராஜின் போது ஜிப்ரீல் சொன்னார்களா இல்லையா? என் பெருமான் இங்கே வந்தபோது மதுவை ஹராமாக்குகிறார்கள், மதுவை தடை விதிக்கிறார்கள், மதுவை நெருங்காதீர்கள் என்கிறார்கள். இன்றைக்கு போதைக்கு அடிமைப்பட்ட இளைஞர்கள் அது ஒரு பெரிய கூட்டம். போதைக்கு அடிமைப்பட்ட நிறைய குடும்பத்து பெரியவர்கள். இன்றைக்கு போதை சமூகத்தில் பல பேர்களை சீரழித்திருக்கிறது, பல பேர்களின் செல்வாக்கை இழக்க செய்திருக்கிறது, பல பேர்களின் பொருளாதாரத்தை வீழ்த்தி இருக்கிறது, பல பேரை போதையே மௌத்தாக்கி நரகத்திற்கே அனுப்பியிருக்கிறது. அல்லாஹ் நம்மை கடைசி வரையிலும் நம்முடைய சந்ததிகளையும் பாதுகாப்பானாக. போதை எதுவாக இருந்தாலும், அது ஒரு பாக்காக இருந்தாலும், அது ஒரு பொருளாக இருந்தாலும், அது ஒரு இலையாக இருந்தாலும், போதை எதில் இருக்குமோ குல்லு முஸ்கிரின் ஹராம், போதை ஊட்டும் அத்தனை பொருளும் ஹராம், தடுக்கப்பட்டது என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமானார கரெக்டா பால் எடுக்கிறாங்க பாருங்க. அதுல இன்னொரு பாடத்தை எழுதுறாங்க. அவர்கள் எப்போதும் இந்த சமூகத்தின் மீது கவனமும் இந்த சமூகத்தின் வளர்ச்சியில் ஈடுபாடும் கொண்டவர்கள். அங்கே மதுவை தொட்டால் சமூகத்திற்கு வழிகேடு ஏற்படும். அண்ணலார் அந்த சமூகம் எப்போதும் நல்லா இருக்கணும் நினைத்தவர்கள் பாலைத்தான் தொட்டார்கள். நம்ம நல்லா இருக்கணுங்கிறது எல்லா இடத்திலையும் உணர்த்தினாங்க, எல்லா இடத்திலையும் ஆசைப்பட்டாங்க. அப்படி ஒரு நபி நமக்கு கிடைத்திருக்கிறார்கள். அல்லாஹ் காலமெல்லாம் நபி அவர்களை பின்பற்றி வாழ தௌஃபீக் செய்வானாக. அவர்களின் வாழ்க்கை, அவர்களின் போதனை, அவர்களின் வழிகாட்டுதல் அனைத்திலும் நம் மீது இரக்கம், நம் மீது அன்பு, நம்முடைய உயர்வு அத்தனையும் நபியின் நோக்கம். தாய்மார்கள் நன்கு கவனிக்கணும். உங்கள் பிள்ளைகளை நீங்கள் ஒழுக்கம் சார்ந்து வளர்க்க வேண்டும், நபியின் வழிமுறைகளை பின்பற்றும்படி வளர்க்க வேண்டும், நபியின் மீது அன்பு காட்டி வளர்க்க வேண்டும், பள்ளிவாசலின் தொடர்போடு வளர்க்க வேண்டும். இல்லை என்றால் அவர்கள் தீய நண்பர்களின் தொடர்புகளால் பல பேர்கள் போதைக்கு அடிமைப்பட்டு பெற்றோர்களை உதாசீனப்படுத்துகிற வாழ்க்கைக்கும், பள்ளிவாசலை புறக்கணிக்கிற வாழ்க்கைக்கும், சாலிஹீன்களை விட்டும் தூரமாகிற வாழ்க்கைக்கும், இன்னொரு பக்கம் தனக்கு கரம் பிடிக்கிற மனைவியை நோவினைப்படுத்துகிற வாழ்க்கைக்கும், அடுத்த தலைமுறைகளையே வீணாக்கிற வாழ்க்கைக்கும் நம்ம பிள்ளைங்க போயிடுறார்கள். அதற்கெல்லாம் நீங்கள் இடம் கொடுக்க கூடாது என்று எங்கள் தாய்மார்களுக்கு இங்கே ஞாபகப்படுத்துகிறேன். காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புனிதமான மேராஜினுடைய பயணத்தின் பல்வேறு அம்சங்களில் பல நிகழ்வுகளை பார்க்கிறாங்க. அவங்களுடைய பயணத்திற்கு இடையே அதுல பெண்களை பற்றி நிறைய செய்திகளை சொல்றாங்க. எத்தனையோ இரவுகள்ல நான் நரகத்தை பார்த்தேன்னு சொன்னது உண்டு. இருக்கிற போதே மேராஜில பார்க்கறது வேற, இருக்கிற போதே நேற்று ராத்திரி நரகத்துக்கு போனேன்பாங்க. அந்த நரகத்துல நிறைய பெண்களை பார்த்தேன். பாத்திமா நாய் கேட்பாங்க, நாயகமே ஏன் பெண்களை பார்க்குறீங்கன்னு கேட்கறாங்க. தாய்மார்கள் கொஞ்சம் கவனம் வைக்கணும். நான் இங்கே பயமுறுத்துவதல்ல நோக்கம். நாம் தெரிகிற போது சரியாக்கிற வாழ்க்கை கிடைக்கும், நம்மளை சரியாக்கலாம். பெருமானார் சொன்னாங்க நிறைய பெண்கள் நரகத்தில் பார்க்கிறேன். காரணம் நிறைய சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ருப்ப காசியாத்துன் ஆரியாத்துன் என்றார்கள். இங்கே உடை உடுத்து நடக்கிற எத்தனையோ பெண்கள் மறுமையில் நிர்வாணமாக இருப்பார்கள் என்றார்கள். ஏன் நாயகமே, உடைதானே உடுத்தார்கள், ஏன் நிர்வாணம்? அந்த உடை அல்ல, அவர்களின் அழகை வெளியே காட்டியதால் அல்லாஹ் மறுமையில் நிர்வாணமாக்குவான் என்கிறார்கள். அல்லாஹ் நமது வீட்டு பெண்களை பாதுகாப்பானாக. எப்பவும் நம்ம மானத்தை மறைத்து வாழ வேண்டும். ஆனவர்கள் அடுத்தவர்களுக்கு நமது அழகு காட்டப்படக்கூடாது. அதில் தாய்மார்கள் மிகுந்த எச்சரிக்கை, மிகுந்த கவனம். வாழும் காலம் எத்தனையோ, வாழ்ந்த பின்னால் நிம்மதியான மறுமை இருக்க வேண்டும், நிம்மதியான மன்னரை இருக்க வேண்டும், நிம்மதியான அடுத்த வாழ்க்கை இருக்க வேண்டும். அல்லாஹ் நம்ம வீட்டு பெண்களுக்கு தௌஃபீக் செய்வானாக. இன்னும் நிறைய பெண்களை நரகத்தில் பார்த்தேன். ஏன் தெரியுமா? 2 விஷயம் என்றார்கள் பெருமானார். அந்த செய்தி பல இடத்துல சொல்லி தர்றாங்க. என்ன 2 விஷயம்? முதல் விஷயம் என்னன்னா, எதுக்கெடுத்தாலும் சாபம் விடுவதே பழக்கமாக்கி கொண்டார்கள் பெண்கள் என்றார்கள். எதுக்கெடுத்தாலும் சாபம் விடுவது, சின்ன விஷயத்துக்கும் பெரிய விஷயத்துக்கும். பிள்ளைங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்களா, நீ ஒரு காலமும் பின்னால எனக்கு சொல்றது மாதிரி இருக்கு. சாபம் விடுவது பெண்களின் பழக்கம். சாபம் விடுவது, நண்பனை சாபம் விடுவது, பிள்ளைகளை சாபம் விடுவது, அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களை சாபம் விடுவது, அண்டை வீட்டுக்காரர்கள்
செய்வீர்கள் என்றார்கள் சென்றார். அப்படிப்பட்ட சாபக்கேடு யாருக்கும் சொல்வதிலிருந்து நம்முடைய நாவை பாதுகாத்து தருவாங்க. எங்களுக்கு ஒரு துவாவும் செய்யல, பொங்கல் தான் செய்யல, அவங்க மக்கள் சொத்து வரணும் இல்லையா? நம்ம போகணும், நம்ம மக்கள் யாரையும் கூட்டு போகணும், நம்ம வடமார்களையும் கூட்டு போகணும். நல்லா பிரவர்த்தி செய்யலாம். நம்ம அழகி நம்ம கூட சொத்து வரணும். அவங்க இல்லாத சொத்து நிம்மதி இல்லை. ஒருத்தர் தெளிவாட்டே வந்து சொன்னார், அதற்கு இன்மனா அப்படிலாம் துவா செய்யாது, இங்க பட்ட பாடு போதுங்கிறார். மனைவியோடு இங்க அந்த பாடுபட்டாச்சு, அங்கேயும் கூட்டு போய் கொஞ்ச காலம் அங்கேயாச்சும் நிம்மதியா இருக்கிறோம் இல்ல, அங்க நம்ம மனைவி நம்மோடு இருக்க வேண்டும். அண்ணல் எம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னைக்கு முன்மாதிரி. நம்முடைய குடும்ப வாழ்க்கை, கல்யாண வாழ்க்கை, கணவன் மனைவியின் உறவு சொர்க்கம் வரைக்கும் தொடர வேண்டும். மெஹராஜ் பயணத்தில் அண்ணலார் பார்த்த பாடங்களும் படித்து தந்த படிப்பினைகளிலும் மிகப்பெரிய விஷயம் நம்முடைய சமுதாயத்தின் பெண்கள் குறித்து சொல்வார்கள். அவங்ககிட்ட இரண்டாவது ஒரு விஷயம் இருக்குது. கணவன்மார்களை எப்போதுமே புறம் தள்ளுகிறார்கள், நிராகரிக்கிறார்கள். தாய்மார்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, சீதேவிகள். கணவன்மார்கள் என்ன கொடுத்தாலும் நிராகரிக்கிறது. எதை கொடுத்தாலும் அதுக்கு பின்னால ஏதாச்சும் ஒண்ணு கொடுக்கலன்னா என்ன கொடுத்தீங்க எனக்கு அப்படின்னு கேட்பாங்க. காலம் பூரா அவங்க கேட்டதையெல்லாம் கொடுக்குறோம், விருப்பத்தை எல்லாம் பூர்த்தி செய்யறோம், எதை கேட்டாலும் வாங்கி கொடுத்தோம். ஒரு நாள் ஏதாவது ஒரு சின்ன பொருள் கேட்பாங்க, நமக்கு டைம் இல்லை, கொடுக்க மாட்டோம். உங்களை கல்யாணம் முடிஞ்சு என்ன பிரயோஜனம்னு சொல்லிடுவார்கள். பெருமானார் சொல்றாங்க, உனக்கு கல்யாணம் முடிஞ்சு என்ன பிரயோஜனம், உன்னால என்ன லாபம் கிடைத்தது? எல்லாம் கொடுத்தாலும் ஏதோ ஒன்று கொடுக்கப்படாத போது ஒண்ணுமே இல்லை என்று சொல்கிற நிராகரிப்பை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அதனால் அல்லாஹ் அவர்களை நரகத்தில் போட்டிருக்காங்க. நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எங்களுடைய தாய்மார்களே, நிர்வாணமான வாழ்க்கை ஒன்று இருக்கிறது. நீங்கள் ஆடைகளை பாதுகாக்க வேண்டும், உங்கள் அழகை பேண வேண்டும், இன்னொரு பக்கம் உங்கள் மான மரியாதைகளை பேண வேண்டும். அந்நியவர்களின் கண்களுக்கு காட்சி தரக்கூடாது. நீங்கள் குடும்பத்தில் ஒரு சிறந்த பெண்ணாக, கணவனை மகிழ்விக்கிற பெண்ணாக, பிள்ளைகளை பொறுப்போடு வளர்க்கிற பெண்ணாக உங்களை நீங்கள் மாற்ற வேண்டும் என்பதெல்லாம் மேராஜி தருகிற மிகப்பெரிய படிப்பினையும் பாடமும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்துல வர்றாங்க, ஒரு சின்ன துவாரம் இருக்கு, சின்ன ஓட்டை. அந்த ஓட்டையில கஷ்டப்பட்டு ஒரு காளை மாடு வெளியில வருது. காளை மாடு அந்த ஓட்டைக்குள்ள இருந்து, அந்த ஓட்டை எவ்வளவு இருக்குது, ஒரு கை கூட உள்ள விட முடியாது. அத்தனை சிறிய ஓட்டையில ஒரு குழந்தை தாயினுடைய கருவுல இருந்து வெளியில வர்றதுக்கு என்ன சிரமப்படுது. அந்த சின்ன துவாரத்தில் அந்த புள்ள வெளியாகுவதற்காக ஏற்படுகிற நேரத்தில் அந்த தாய் படும் பாடு, அந்த வலி, அந்த பிரசவ வலிங்கிறது ஒரு பெண்ணுக்கு அல்லாஹ் கொடுக்கிற அந்த நேரத்தில் அவளுக்கு ஏதாவது நடந்துச்சு, மௌத்து நடந்தா கூட அவள் நேர சொர்க்கம் என்று சொல்கிறது ஷரியத். அவ்வளவு கஷ்டம் ஒரு பெண் அந்த நேரத்தில் சந்திக்கிறாள். இங்கே அந்த சின்ன துவாரத்தில் மிகப்பெரிய ஒரு காளமாடு வெளியில வருது. பெருமானார் பார்த்துட்டாங்க, ஜிப்ரீல்கிட்ட கேட்கிறாங்க, இது என்ன? அல்லாஹ் சில படிப்பினைகளுக்கான சில உதாரணங்களை, ஒரு பயணம், அது ரப்பினுடைய சந்திப்பு, அதற்கிடையே சில நிகழ்வுகளை நடத்தி காட்டினார். சமுதாயத்துக்கு வந்து படிப்பினை தருவதற்காக. என்னங்களாம் ஜிப்ரீல் எல்லாம் வேற ஒண்ணும் இல்லை, மீண்டும் அந்த ஓட்டைக்குள்ளே காளமாடு உள்ள போக முனையுது. வெளியில வந்துட்டு கஷ்டப்பட்டு மீண்டும் போக முடிஞ்சா போக முடியல. என்னான்னு கேட்டான் அல்லாஹ்வுடைய ரசூல் கேட்கிறாங்க. அப்போது அவங்க சொன்னாங்க, வேற ஒண்ணும் இல்லை, மனிதர்கள் பேசுகிற வார்த்தைகள், சில நேரங்களில் மனிதர்கள் சில வார்த்தைகளை சொல்லிடுறாங்க, அது ரொம்ப பாரதூரமான வார்த்தைகள், கஷ்டமான வார்த்தைகள், பல பேர்களை சங்கடப்படுத்தி விடுகிறது. அந்த வார்த்தையை மீட்டிக் கொள்ள முடியுமானா மீட்டிக் கொள்ள முடியாது. சொன்னதுதான். ஒருத்தங்க மேல ஒரு வார்த்தையை போட்டுட்டோம்னா அவங்க கஷ்டப்படுவாங்க. நான் தெரியாம சொல்லிட்டேன்னா அந்த மனசு ஏற்காது. நிறைய இதயங்களை காயப்படுத்துவதற்கு தான் இந்த நாவுகள். அந்த நாவுகளை பேணுங்கள் என்கிறார்கள் பெருமானார். மேராஜினுடைய பாடத்திலே சொல்லி தந்த விஷயம் நாவு விஷயத்தில் எச்சரிக்கை என்றார்கள். பேசிவிடாதீர்கள் என்கிறார்கள். தடித்த வார்த்தைகளை உபயோகித்து விடாதீர்கள் என்கிறார்கள். யாருடைய உள்ளத்தையும் காயப்படுத்தி விடாதீர்கள் என்கிறார்கள். கஷ்டம் படுகிற அளவிற்கு பேச்சு இருக்க வேண்டாம் என்கிறார்கள். மாமன்னர் பஹராம் ராத்திரி தூக்கம் வரல, அரண்மனையின் அந்த புறத்திலே போய் உட்கார்ந்து இருக்கிறார். காற்றோட்டமான இடம், எங்கு பார்த்தாலும் தோட்டங்கள், மரங்கள், செடிகள், ஒரு ரம்மியமான காற்று. அங்கே அவர் அமைந்திருக்கிறார் மன்னர் பஹராம். அந்த நேரத்தில் அவ்வளவு நிசப்தம், ராத்திரி 2 மணி, நிசப்தமா இருக்குது. அந்த நேரத்தில் திடீரென்று மரங்களிலே இருக்கிற ஒரே ஒரு பறவை மட்டும் சத்தம் போட்டுச்சு. அது மன்னருடைய அமைதி கெட்டு போச்சு.
பறவைகள் பொதுவாக மரங்கள் பறவைகளின் சரணாலயம், மரங்கள் பறவைகளின் சரணாலயம். மரங்களில் ஆயிரக்கணக்கான பறவைகள் இரவிலே சங்கமித்து உறங்கிக் கொண்டிருக்கும். மன்னர் அத்தனை அமைதியோடு இருக்கிறார். அமைதியை கேட்டே அங்கே வந்திருக்கிறார் தோட்டத்திலே. ராத்திரி 2 மணிக்கு ஒரு பறவை சத்தம் போட்ட போது மன்னர்கள்ட்ட எப்பவுமே இந்த அம்புகள் இருக்கும். வேட்டையாடுவதில் அவர்களுக்கு இன்பம் உண்டு, ஈடுபாடு உண்டு. வேட்டையாடுவதிலே பயிற்சி இருக்கிறது அரசர்களுக்கு. பொருளை பார்த்துலாம் வேட்டையாட வேண்டாம். சத்தம் வந்தா கரெக்டா திசை நோக்கி அடித்த சத்தத்துல உள்ளது மட்டும் அடிபடும். அந்த அளவுக்கு பயிற்சி. அவர் மனசுல இருக்கிற அந்த நிம்மதியை அந்த பறவையின் சத்தம் குலைச்சிட்டு உடனே என்ன பண்ணார், அம்பு எடுத்தார். கரெக்டா அந்த சத்தம் அந்த திசையில அனுப்பின போது அந்த இடத்துல இருந்து ஒரு பறவை கீழே விழுந்துச்சு. பக்கத்துல விழுந்து கிடக்குது. பார்த்தால் அந்த பறவை மௌத்தா போய் கிடக்குது. மன்னர் அந்த பறவையை பார்த்து ஒரு வார்த்தை சொல்றார், மௌத்தா போன பறவை. இன்னைக்கு பறவையை பார்த்து, பறவையே இந்த மரத்தை பாரு, இந்த மரத்துக்குள் எத்தனை ஆயிரம் பறவைகள் இருக்கிறது. இந்த மரத்தை பார், எத்தனை ஆயிரம் பறவைகள் இருக்கிறது. இந்த பறவைகளில் எந்த பறவையாவது அடிபட்டதா, கீழே விழுந்ததா, மாண்டு போனதா? நீ மாத்திரம் ஏன் அடிபட்டாய்? நீ மாத்திரம் ஏன் விழுந்தாய்? நீ மாத்திரம் ஏன் மரணித்து போனாய்? இப்போது புரிகிறதா? வாய் மூடும் நேரத்தில் வாய் திறந்தால் இதுதான் கதி என்றார். வாய் மூடும் நேரத்தில் வாய் திறந்தால் இதுதான் கதி. மௌனம் காக்க வேண்டிய நேரத்தில் பேசினால் இதுதான் கதி. அவர் பறவைக்கா பாடம் நடத்தினார். பறவைக்கா பாடம் நடத்தினார். அன்பர்களே, மௌனம் காக்க வேண்டிய நேரத்தில் பேசாதீர்கள். தேவையற்ற வார்த்தைகளை மன் தக்கல்லமா ஃபகத் லஹா என்கிறார்கள் பெருமானார். ஜும்மாவிற்கு நீங்கள் பள்ளிவாசலுக்குள்ளே வருவீர்களேயானால் இமாம் மிம்பர்படியிலே ஹுத்பா ஓதுவார் என்றால் நீங்கள் பேசாதீர்கள் என்கிறார்கள் பெருமானார். அங்கே மௌனம் காக்க வேண்டும். ஓமன் தக்கல்லமா ஃபகத் லஹா, ஒருவர் பேசினாரா அவருடைய ஹுத்பா தொழுகை எல்லாமே வீணாகிவிட்டது என்கிறார்கள். ஜும்மாவுக்கு குளித்தோம், சுன்னத்து என்று அத்தர் பூசினோம், ஆடை அணிந்தோம், பள்ளிவாசலுக்குள் வந்தோம், பள்ளிவாசல்ல இருந்து ஜும்மாவை தொழுகிறோம். ஆனா ஜும்மா ஹுத்பா ஓதும் போது பேசிக்கிட்டு இருந்தோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன பாடம் உனக்கு ஜும்மாவே வீணா போச்சப்பாங்கிறாங்க. ஏன்? ஹுத்பாவை காது கொடுத்து கேட்க வேண்டும். அப்போது நீ பேசக்கூடாது. தொழுகையில் பேசலாமா? அனுமதி இல்லை இல்லவா? கட்டுப்பாடுதான் வாழ்க்கை. நாவை பேண வேண்டிய இடங்களில் பேணியாக வேண்டும். எனவே இந்த நாவுகள் யாரையும் காயப்படுத்தக்கூடாது. தடித்த சொற்களை சொல்லாதீர்கள். மனதின் மீது கோபம் வரலாம், ஆனால் வார்த்தைகளை கொட்டி விடாதீர்கள். பிள்ளைகள் மீது கோபம் வரலாம், வார்த்தைகளை கொட்டி விடாதீர்கள். எங்கள் அன்பு பிள்ளைகளே, எங்கள் அன்பு தாய்மார்களே, உங்கள் வார்த்தை தான் பல நேரங்களில் உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்தை நஷ்டமாக்கி இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நபி சொல்வார்கள், இன்னல் பனா முவக்கலுன் பில் மன்சில். உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற நிறைய சோதனைகள் உங்கள் நாவினாலேயே நடந்தது என்றார்கள். உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் நிறைய சோதனைகள் உங்கள் நாவினால் நடந்தது என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்க ஏதாவது சொல்லிடுறீங்க, பின்னால் அப்படி நடந்துருது. உங்க பிள்ளைய பார்த்து நீ இப்படி நடக்கிறீங்க, நாளைக்கு என்ன கதி எடுப்பேங்கிறீங்க. அவன் நாளைக்கு அத்தனை கதியும் எடுத்துக் கொண்டிருக்கிறான். நீங்கள் சொன்ன வார்த்தை பலிக்கும் என்றால் உங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கை கேள்விக்குறியாக்கப்படும். அதனால நாவை ரொம்ப பேணணும். மிஹ்ராஜ் கற்றுக் கொடுக்கிற அற்புதமான பாடம் நாவை பேண வேண்டும். அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தௌஃபீக் செய்வானாக. சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே சொல்கிறார்கள், அந்த காளை மாடு மீண்டும் உள்ளே போக முனைந்தால் முடியவில்லை. சொன்ன வார்த்தை சொன்னதுதான். அல்ல முடியாது அன்பர்களே. தட்டிவிட்டால் செதறிவிட்டால் அல்ல முடியாது. நாவை பேணுவோம். யாரையும் துன்புறுத்த வேண்டாம். யாருக்கும் சங்கடம் கொடுக்காதீர்கள். யாரையும் சபிக்காதீர்கள். நமக்கு வேகம் வருதுங்கிறதுக்காக வார்த்தையை பேணணும், நாக்க பொத்திக்கணும். வேகம் வரும்போது வாயை பொத்துங்கள் என்கிறார்கள். மன் சமத்தனஜா, மௌனமாக வாழ்ந்தவர்கள் இந்த உலகத்தில் வெற்றி பெற்றவர்கள் என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வின் தூதரின் மிஹ்ராஜின் பயணம் தொடர்கிறது. சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புதமான அந்த பயணத்தின் போது அல்லாஹ்வையே சந்திக்கிறார்கள். அல்லாஹ் ஆறுதல் சொன்னார். அற்புதமான ஷரியத்தின் 10,000 சட்டங்களை தொகுத்து தருகிறான் அல்லாஹ். தொழுகை அங்கேதான் கொடுத்தான் அல்லாஹ். தொழுகை அங்கேதான் கொடுத்தான். கருணை நிறைந்த நபி அவர்கள் அந்த தொழுகை இந்த உம்மத்து பாதுகாக்கணுங்கிறதுக்காக பலமுறை அல்லாஹ்வை சந்திக்கிறாங்க. 50 வேளை தொழுகையை 5 வேளையாக ஆக்குவதற்கு எத்தனை முறை ரப்பை சந்திக்கிறார்கள். நம்மீது அவர்கள் வைத்திருந்த அன்பும், நம்மீது அவர்களுக்கு இருந்த பரிவும், நாம இதில் தவறு செய்து விடக்கூடாது, நம்ம வாங்கிட்டு போய் இந்த உம்மத்து நிறைவேற்றாம போயிடக்கூடாதுங்கிறதுக்காக 50 வேளை தொழுகை இருந்தா என்ன நடக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். இப்ப 5 வேளை சுபுகு முடிச்சுட்டு ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் கேட்போம் தொகருக்கு பின்னால் 2 மணி நேரம் கேட்போம் அசருக்கு பின்னால் ஒரு 1.5 மணி நேரம் கேட்போம் மகரிப் பின்னால் ஒரு 1.5 மணி நேரம் இஷா. இப்ப கரெக்டா இருக்குது. இப்ப நமக்கு 50 வேலைன்னா சுபு தொழுட்டு வந்து சாயா குடிப்போம், அடுத்த ஒரு தொழுகை வந்துடும்.
நாசா பண்ணதுக்கு வந்து இன்னொரு தொழுகை வந்துடும். ஒரு நாளைக்கு 50 வேளை தொழுகை. பெருமானார் யோசிக்கிறாங்க, இந்த சமூகம் நடைமுறைப்படுத்துமா, ஏற்றுக்கொள்ளுமா? அல்லாஹ் வானை நோக்கி அழைத்து தந்த இந்த வணக்கம் உம்மத்தால் விடப்பட்டு விட்டால் இந்த உம்மத்து பாதியாகி விடாதா? பலமுறை அலையாக அலைகிறார்கள் அல்லாஹ்வின் தர்பாருக்கு. 50ஐ 5ஆக்கி அல்ஹம்துலில்லாஹ் என் உம்மத்தை இதை நிறைவேற்றுவார்கள் என்ற நம்பிக்கையோடு கொண்டு தந்தார்கள். மாத்திரமல்ல, அஸ்ஸலாத்து மிஅராஜுல் மூமின், நான் அல்லாஹ்வை சந்தித்த மிஅராஜை என் உம்மத்திற்கும் வாங்கி வந்தேன். இங்கே நாயகமே, தொழுகைதான் அவர்களின் மிஅராஜ் என்றார்கள். தொழுகை உன் மிஅராஜ். நான் அல்லாஹ்வை சந்தித்தேன், பேசினேன். தொழுகையில் நீங்கள் அல்லாஹ்வை சந்தியுங்கள், பேசுங்கள். அதற்கு முஸ்லிம் இப்னு யஸார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, சுலைமான் இப்னு யஸார் ஹரம் ஷரீஃபில் தொழுது நிற்கிறாங்க. சுலைமான் பின் யஸார் தொழுகிறார் ஹரம் ஷரீஃபில். அவங்க சலாம் கொடுக்கிறதுக்கு பின்னால பார்த்தா பெரிய கூட்டம் நிற்கிறாங்க. பெரிய கூட்டம் சலாம் கொடுத்துட்டு பார்த்தாங்கன்னா அவங்களை சுற்றி ஒரு பெரிய கூட்டம் நிற்குது. நம்ம வரும்போது யாரும் இல்லையே, என்னன்னு கேட்டாங்க. எல்லாரும் கேட்கறாங்க, அதை தான் உங்கள்கிட்ட கேட்டு வந்தோம், எப்படி இந்த சோறு விழுந்துச்சுன்னு கேட்டாங்களாம். ஆனால் ஒரு சோறு விழுந்திருக்கு, எப்படி விழுந்துச்சுன்னு கேட்டாங்க. எங்கிட்ட கேட்டால் நான் தொழுதுட்டாங்க இருந்தேன். எங்க அந்த தொழுகையில நாங்கள் அந்த சோறு விழுந்த சத்தம் கேட்டு கிட்டத்தட்ட 1/2 கிலோமீட்டர்லேருந்து ஓடி வந்திருக்கோம். சோறு விழுந்த சத்தம் 1/2 கிலோமீட்டர் கேட்டிருக்கு. அவ்வளவு சத்தத்தோடு அந்த சோறு விழுந்திருக்கு. அங்க இருந்தவங்க எல்லாம் நாங்க வந்துட்டோம். நீங்க பள்ளிவாசல நீங்க மட்டும்தான் இருக்கிறீங்க, அதனாலதான் உங்கள்கிட்ட கேட்டோம். அப்படியா, சோறா விழுந்துச்சா, சத்தமா இருந்துச்சா? எங்க இது என்னங்க பேச்சு உங்களுக்கு? காது கேட்கல, காதுலாம் கேட்குதுப்பா. இன்னி நாஜை தரப்பி எங்கிட்ட போய் கேட்டா, நான் தொழுகையில இருந்து அல்லாவோடு பேசிக்கிட்டு இருந்தேன். அல்லாவோடு பேசும்போது இங்க நடந்தது என் காதுல விழலன்னு சொன்னான். எத்தனை பெரிய தொழுகை! மேராஜ் இல்லையா தொழுகை? நாஜைத்து ரப்பி, சுலைமான் இப்னு யஸார் சொன்ன வார்த்தை, நாஜைத்து ரப்பி, ரப்போடு பேசிக் கொண்டிருந்தேன். அண்ணலார் ரப்போடு பேசினார்கள் மேராஜிலே. என் உம்மத் ரப்போடு பேசுவதற்கு தொழுகை என்றார்கள். அல்லாஹ் இந்த தொழுகையை மேராஜாகவே ஆக்கி தருவானாக. நம்ம தொழுகை, நம்முடைய தொழுகை யாரிடத்தில் பேசுகிறோம்? தக்பீர் கட்டி மனைவியை நினைத்த நேரங்கள் உண்டு, பிள்ளைகளை நினைத்த நேரங்கள் உண்டு, வெளிநாட்டை நினைத்த நேரங்கள் உண்டு, வாழ்க்கை நினைத்த நேரங்கள் உண்டு, வியாபாரத்தை நினைத்த நேரங்கள் உண்டு. அல்லாஹ்வை நினைத்த நேரம் எத்தனை இருக்குதுன்னு எனக்கு தெரியவில்லை. ரப்பை நினைக்காமல் கெட்டிய தக்பீர்கள் எத்தனை, தொழுகை எத்தனை, குனிதல் எத்தனை, நிமிர்தல் எத்தனை. என் தொழுகையை கூட்டி கழித்தால் அவனை நினைத்த தொழுகை எத்தனை என்று நான் கணக்கிட முடியுமா? யோசியுங்கள். இந்த மிஅராஜ் கொடுக்கிற பாடம் தொழுகை. உங்கள் மிஅராஜ் தொழுகையில் ரப்பு மாத்திரம் தான் இருக்க வேண்டும், அவன் நினைவு மாத்திரம் தான் இருக்க வேண்டும். அவனோடு நீங்கள் பேசும் இடம் அது. அங்கேயே குடும்ப நினைப்பு வருகிறது, அங்கேயே தொழில் ஞாபகம் வருகிறது, அங்கேயே வெளிக்கவனம் வருகிறது, அங்கேயே ரோட்டை பற்றி, வியாபாரத்தை பற்றி, தொழிலை பற்றி, மற்றவைகளை பற்றி சிந்திக்கிறீர்கள். மேராஜ் இல்லையா தொழுகை? மேராஜ் இல்லையா? மேராஜின் பயணம் இது. மேராஜை பற்றி பேசுகிற ஒரு வாய்ப்பை தந்தான் அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் இன்று இஷாவில் இருந்து என் தொழுகைதான் எனக்கு மேராஜாக இருக்க வேண்டும். இரக்கமுள்ள ரப்பே, ஆட்சி அருள்பாலிப்பாயாக. கூட்டி கழித்து நம்ம தொழுது, நம்ம எத்தனை வருஷம் தொழுதுட்டோம்? 10 வருஷம் தொழுதுருக்கோம், 15 வருஷம் தொழுதுருக்கோம், 20 வருஷம் தொழுதுட்டோம். வாங்க, தொழுதோம். 20 வருடங்கள் 30 வருடங்கள் தொழுது இருக்கிறோம். நமக்கு ஒரு நிறைவு. நமக்கு 30 வருஷம் தொழுதுட்டு இருக்கிறோம். இங்கேயும் தொழுதோம், மலேசியாவில் தொழுதோம், நாம் வாழ்ந்த இடங்களில் எல்லாம் தொழுதோம் என்கிற ஒரு நம்பிக்கை இருக்கிறது, மகிழ்ச்சி இருக்கிறது. அது வரவேற்கப்பட வேண்டியது. ஆனால் அந்த தொழுகை மேராஜாக இருந்ததா? நீங்களும் நான் யோசிக்க வேண்டுமா இல்லையா? எத்தனை தொழுகையில் என் நினைப்புகள் எங்கெல்லாமோ சென்று இருக்கிறதே, அவைகளையெல்லாம் என் இறைவன் ஏற்றுக்கொள்ள வேண்டுமே. அல்லாஹ் நமது தொழுகையில் இருந்த குறைகளை மறைத்து மன்னிப்பானாக. இன்ஷா அல்லாஹ் இனிமேல் உள்ள தொழுகை உயிர் உள்ளதாக ஆக்கி வைப்பானாக. அதற்கு கொஞ்சம் இடையில ஒருத்தங்க பேசுறாங்கன்னா ஏதாவது ஒன்று இருக்கும். ஒன்றும் போதும் அதற்கு முடிச்சுக்கங்கன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா கொஞ்சம் கூட்டுங்கம்பாங்க. அதற்கு அது மாதிரி சொல்லிட்டு போயிருக்காங்க, கொஞ்சம் நேரம் கூட்டிக்கங்கன்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப கவலைப்படுறாங்க, பெண்களை பற்றியே நீங்கள் இன்னும் கொஞ்சம் கவனம் எடுங்கிறாங்க. நம்ம தாய்மார்கள் மீது நமக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு.
இடையில பெண்களை நம்ம இங்கே அட்டென்ஸ் போட்டுக்கிட்டே இருக்கிறோம். இங்கே வந்திருக்கிற எல்லோருக்குமாக இந்த செய்திகளை கொண்டு நம்ம சேர்க்க வேண்டிய கடமை இருக்கிறது. காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு தொழுகையை மேராஜாக கற்றுக் கொடுத்த தந்ததால் இங்கே நீங்க நான் சொல்ற பயான் ஒவ்வொரு வார்த்தையும் நீங்க எடுக்கணும், ஒவ்வொரு வார்த்தையும் பின்பற்றணும், ஒவ்வொரு வார்த்தையும் நாளை வாழ்க்கையாக கொண்டு வரணும். மேராஜை பற்றி ஒரு வரலாறை கேட்டுட்டு போயிட்டோம். மேராஜ் சம்பந்தப்பட்ட வரலாறுகளை மாத்திரம் இங்கே பேசவில்லை. வரலாறை அல்லாஹ் நடத்தினான், எனக்கு பாடம் தந்தான், உங்களுக்கு பாடம் தந்தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து சொன்னான். அவர்கள் ஒரு அழகிய முன்மாதிரி என்று சொன்னான். அவர்களுக்கு நடந்த நிகழ்வுகள் அத்தனையிலும் இந்த சமூகத்திற்கு முன்மாதிரி, இந்த சமூகத்திற்கு ஒரு முன்மாதிரி. மேராஜ் பயணத்திலும் பல படிப்பினைகள். அல்லாஹ் சந்தித்தவன் அல்லாஹ் சொன்னான், அத்தஹியாத்து முபாரகாத்து ஸலவாத்து தய்யிபாத். நபியை வந்து அல்லாஹ் சந்திக்கிறான். சந்திச்சவன் அல்லாஹ் சொன்னான், அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபி. நபி அவர்களே, அல்லாஹ் தன்னை பத்தி சொல்றான். நபிட்ட உங்களுக்கு சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும். அல்லாஹ் நபியை கூப்பிடுறான். நான் சொன்னேன், ஆறுதலுக்காக கூப்பிட்டான், மகிழ்ச்சிக்காக கூப்பிடுகிறான், துயர்களை துடைப்பதற்காக கூப்பிடுகிறான். அல்லாஹ்வின் நபியை தவிர உலகத்தில் யாரும் அல்லாஹ்வின் சன்னிதானத்தில் போய் அல்லாஹ்வை பார்த்த வரலாறே இல்லை. நபியை தவிர இந்த உலகத்தில் எந்த ஒரு மனிதனுக்கும் அந்த படிப்பினை கிடைக்கவில்லை, அந்த நசீபு கிடைக்கவில்லை. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்வார்கள், சிதறத்துல் முந்தஹா வரையிலும் நபியை வழிகாட்டுகிறார்கள், கூட்டு போறாங்க. அதற்கு அப்பா நபியிடத்தில் தாங்கள் செல்லுங்கள் என்றார்கள். அதற்கு ஜிப்ரீலை பார்த்து நபி கேட்கிறார்கள், நான் தனியாக போக வேண்டுமே, இதுவரையிலும் என்னோடு வந்தீர்களே. ஜிப்ரீல் சொன்னார், இதுவரையிலும் எங்களுக்கு அனுமதி, இதை தாண்டினால் நான் கரிந்து போவேன் என்கிறார். இதை தாண்டினா நான் கரிஞ்சு போவேன். அவன் முகர்ரபுகளான மலக்குகள், அவன் நெருக்கத்தில் இருந்த மலக்குகளுக்கு கூட கிடைக்காத நசீபை அல்லாஹ் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு கொடுக்கிறான். அல்லாஹ்வை நெருங்கிய போது அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபி, நபிதங்களே தங்கள் மீது சாந்தி சமாதானம் எல்லா வாழ்த்துக்களும் உண்டாகட்டும். வாழ்த்து கிடைக்கிற போது, மகிழ்ச்சி கிடைக்கிற போது, சந்தோஷம் கிடைக்கிற போது அன்னலார் ஹாப்பியாகி விட்டார்கள் என்பது மட்டுமில்லை, உடனே சொன்னார்களாம், அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன். ரப்பே, எனக்கும் உன் சாந்தி கிடைக்கட்டும், எங்களுடைய சாலிகான எல்லா உன் அடியார்களுக்கும் கிடைக்கட்டும் என்றார். அந்த உச்சகட்டமான சந்தோஷத்துல ஒரு மனுஷன் அடுத்த மனுஷனை மறந்துடுவான். சந்தோஷத்தினுடைய உச்சத்துல மற்றவங்களை மறந்துடுவாங்க. சந்தோஷத்தினுடைய உச்சத்தில் இருக்கிறாங்க பெருமானார். அல்லாஹ் வாழ்த்து சொல்றான். அந்த இடத்துல சொன்னாங்க, எனக்கு மட்டும் இந்த வாழ்த்து இல்லை, என் சமூகத்தில் எல்லோருக்கும் இந்த வாழ்த்து உண்டாகட்டும். அங்க வச்சு நம்மை நினைவுபடுத்தி அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன், அல்லாஹ்வின் நல்லடியார்களான அத்தனை பேர்களுக்கும் அல்லாஹ்வின் சாந்தி சமாதானம் உண்டாகட்டும் சொன்னாங்க. அந்த துஆ எவ்வளவு புனிதம், எவ்வளவு உயர்வு. அல்லாஹ்வும் ரசூலும் பேசிய மேராஜ் பயணத்தில் அந்த வார்த்தைகளை பெருமானார் இந்த உம்மத்தில் ஒவ்வொரு ஆணும் ஒவ்வொரு பெண்ணும் சொல்லணுங்கிறதுக்காக அத்தஹியாத்து வைக்கப்பட்டிருக்குது. அந்த ஓதல்ல தொழுகையே கிடையாது. அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபி வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு, அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன். அத்தஹியாத்திலே வச்சு தந்துட்டாங்க. அத அத்தஹியாத்தை ஓதும் போதெல்லாம் யாராவது ஞாபகம், நம்மை அவர்கள் அங்கே நினைக்கிறார்கள். காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உள்ளம் அவ்வளவு விசாலம். எப்பவும் தனக்கு மட்டும் எதுவும் கிடைக்கணும்னு நினைக்கிறது இல்லை, எல்லாருக்கும் கிடைக்கணுங்கிறது எண்ணம். அல்லாஹ் நமக்கு இந்த பாடத்துல கிடைக்கிற பாடம் என்ன, நம்முடைய உள்ளம் விசாலமா இருக்கணும். அல்லாஹ் நசீபாக்கி தருவானா. குர்ஆன் ஷரீஃப்ல ஒரு ஆயத்து இறங்குச்சு, மந்தல்லதி யக்ரிதுல்லாஹ கர்தன் ஹஸனா, அல்லாஹ்விற்கு அழகிய கடன் கொடுப்பவர்கள் இருக்கிறார்களான்னு ஒரு வசனம் இறங்குச்சு. அல்லாஹ்விற்கு அழகிய கடன் கொடுப்பவர்கள் உண்டா? அல்லாஹ் கேட்கிறான் குர்ஆன்ல. அந்த வசனத்தை கேட்ட உடனே அல்லாஹ் பல பேர்களுக்கு பல நசீபுகளை கொடுத்தான். அதுல ஒரு கூட்டம் இப்படி பேசினாங்களா, எப்போ அல்லாஹ் கடன் கேட்கிறான் பாத்தீங்களா, இந்த ஆயத்து நமக்கு ஒரு பெரிய பாடம். என்ன பாடம் தான் கேட்டாங்க ஒரு சில கைவர்கள், நயவஞ்சகர்கள். என்ன பாடம்? அல்லாஹ் அழகிய கடன் கேட்கிறான் அப்படின்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ் தானே எல்லாத்துக்கும் கொடுத்தான், அல்லாஹ் தானே எல்லாருக்கும் வாரி இறைத்தான். அவன் கொடுத்து 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 அவன் ஏழையா போயிட்டான், அவன் கொடுத்து கொடுத்து ஏழையா போயிட்டான். நம்ம தான் செல்வந்தர்களாகிட்டோம், நம்ம தான் பணக்காரங்களாகிட்டோம், நம்மள்ட்ட அவன் கடன் கேட்கிற இடத்துக்கு வந்துட்டான். இதுல இருந்து என்ன பாடம் நமக்கு தெரியுதா? என்ன பாடம் கிடைக்குது தெரியுமா? என்ன பாடம் கிடைக்குது? பணம் இருந்தா உஷாரா இருக்கணும், பூரத்தையும் கொடுத்துடக்கூடாது. நம்ம கொடுக்காம பணத்தை கூட்டி வைக்கணும்னு இந்த ஆயத்து விளக்குதுங்கிறாங்க. யாரு? நயவஞ்சகர்கள். திருக்குர்ஆனில் அழகிய ஒரு வசனம்,
அல்லாவிற்காக அழகிய கடன் கொடுப்பவர்கள் உண்டா என்று கேட்கிறான் அல்லாஹ். அதிலிருந்து எப்படி திசை திருப்புகிறார்கள்? அல்லாஹ் கடன் கேட்க வந்து விட்டான் நம்மிடத்தில். அப்படியானால் அவன் தானே கொடுத்தான், கொடுத்து கொடுத்து ஏழையாகி விட்டான், இல்லாமல் போய்விட்டான், நம்மகிட்ட கேட்கிற அளவுக்கு ஆயிட்டான். நம்ம பணக்காரங்க, அவன் தான் ஏழை. இப்ப நமக்கு என்ன பாடம் இந்த ஆயத்து தருகிறது? காசு வந்தா நிறைய செலவு செய்யக்கூடாது, பூட்டி வைக்கணும், இல்லைன்னா நம்ம இன்னொருத்தர் போய் கேட்கிற நிலை வந்துடும் என்று ஒரு செய்தியை சொன்னா அல்லாஹ்வுக்கு மிகப்பெரிய கோபம் வந்தது, மிகப்பெரிய கோபம். உடனே அல்லாஹ் பதில் சொன்னான், லகத் சமிஅ அல்லாஹு கௌலல் லதீன காலு இன்னல்லாஹ ஃபகீர் வ நஹனு அக்னியா. அந்த மனிதர்கள் பேசிய வார்த்தை அல்லாஹ்வின் காதில் விழுந்தது. அதையும் வசனத்தில் இறக்கி வச்சிட்டான். லகத் சமிஅ அல்லாஹு கௌலல் லதீன காலு இன்னல்லாஹ ஃபகீர் வ நஹனு அக்னியா. அந்த கூட்டம் பேசின வார்த்தை அல்லாஹ்வின் காதில் விழுந்தது. அல்லாஹ் ஏழை, நாங்க தான் பணக்காரர்கள் என்று சொல்கிறார்களே, அந்த வார்த்தை அல்லாஹ்வுடைய காதில் விழுந்துச்சு. நான் இவரை விட மாட்டேங்கிறான் அல்லாஹ். சனத்துவ மாக்காலுங்கிற அடுத்த தொடரிலே அவர்கள் பேசினதை எழுதி வைக்கும்படி கட்டளையிட்டேன் மலக்குமார்கள்ட்ட. எழுதி வையுங்கள், இந்த வார்த்தைக்கு தண்டனை கடுமையாக கொடுப்பேன் என்றான் அல்லாஹ். ஆனா இந்த வார்த்தை இறங்கின போது, இப்படி தரம் தாழ்ந்த மனிதர்கள் பேசுகிற போது, அல்லாஹுவின் நபியின் தோழர்களிலே அதற்கு அபூ தஹதா ஓடி வருகிறார் நபியின் தர்பாருக்கு. யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் ஒரு வசனம் இறக்கி இருக்கிறானே, மந்தல்லதி யஃபுருதுல்லாஹ் கர்தன் ஹஸனா, அல்லாஹ்வுக்கு அழகிய கடன் கொடுப்பவர்கள் உண்டான்னு கேட்கிறானே நாயகமே, உண்மையிலேயே அல்லாஹ் கடன் கேட்கிறானான்னு கேட்டார் அந்த சஹாபி அபூ தஹதா. உண்மையிலேயே கடன் கேட்கிறானா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பதில் ரொம்ப அற்புதம். நான் இதுகளுக்குள் ஜன்னா. ஆமாப்பா, அல்லாஹ் கடன் கேட்கிறான். எதுக்கு? உன்னை சொர்க்கத்துல கொண்டு சேர்ப்பதற்காக கேட்கிறான். அல்லாஹ் கடன் கேட்கிறான், உனக்கு சொர்க்கத்தை கொடுக்கணும், நீ கொடுத்தா உனக்கு சொர்க்கம். அல்லாட்ட காசு இல்லைன்னு இல்ல, அவன் இருக்குது. அவன் என்ன பிரியப்படுறான்? நீங்க கொடுக்கணுங்கிறான். உங்க கையில அவன் கொடுப்பான், நீங்க மற்றவங்களுக்கு கொடுக்கணும். அவன் நேரா கொடுக்கறது இல்ல, ஒருவரை வச்சு ஒருவருக்கு கொடுக்கறது அல்லாஹ்வுடைய வேலை. உன்னிடத்தில் கடன் கேட்கிறான். கடன்னா நீ நல்ல வழியில செலவு செய்யும் சொல்றான், உனக்கு சொர்க்கம். அப்படின்னா நாயகமே ஒண்ணு பண்றேன், எனக்கு தோட்டம் இருக்கு மதீனாவுல, விசாலமான தோட்டம், மதீனாவிலே பெரிய தோட்டம். அந்த தோட்டத்துல தான் நான் குடிய வச்சிருக்கிறேன், அங்கதான் காசு வச்சிருக்கிறேன், அங்கதான் என்னுடைய குடும்பம் இருக்குது. அந்த தோட்டத்தை அல்லாஹ்வுக்காக நான் சதகா பண்ணிட்டேன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உடனே பெருமானார் சொன்னாங்க, அல்லாஹ்வுக்காக கொடுத்துட்டியா? ஆமா. ரபிஹா திஜாரத்து, உன்னுடைய வியாபாரம் லாபகரமான வியாபாரம் ஆகிவிட்டது நாங்க. பெருமானார் அங்கிருந்து ஓடி வருகிறார், தோட்டத்துக்குள்ளே வருகிறார். அங்க பார்த்தால் அவருடைய அருமையான மனைவி தோட்டத்தில் சுத்தி வர்றாங்க. அவருடைய பெற்றெடுத்த 2 பிள்ளைங்களும் தோட்டத்துக்குள்ள நடமாடுறாங்க. அந்த பிள்ளைங்க அந்த தோட்டத்திலிருந்து கீழே விழுந்த கனிகளை எடுத்து சுவைத்து கொண்டு சில கனிகளை ஜோப்புல போட்டு அந்த பிள்ளைங்க ரம்யமாக வலம் வருவதும் அவங்க மனைவி கூப்பிட்டு வர்றாங்க, உம்மு தஹதா. அந்த கணவர் வாசல் என்ன சொன்னாரா, உம்மு தஹதா, என் அன்பு மனைவியே, தோட்டத்தை விட்டு வெளியில வந்துருங்க. தாய்மார்களுக்காக சொல்கிறேன், ஒவ்வொரு குடும்பத்தினுடைய வளர்ச்சியும் முன்னேற்றமும் அந்த குடும்பத்தின் பெண்கள் விசாலமாக இருக்க. அல்லாஹ் நம்ம வீட்டு பெண்களை எப்படி ஆக்கி வைப்பானாக. நம்ம உயர்வதற்கு நம்ம மனைவி காரணம், நம்ம பிள்ளைங்க கண் குளிர்ச்சியாக ஆகுவதற்கு நம்ம வீட்டு பெண்கள் காரணம். நம்ம வீட்டுல பெண்கள் சீதேவி ஆயிட்டாங்க, அவர்களிடத்திலே மார்க்கம் வந்தது, அவரிடத்திலே ஒழுக்கம் வந்தது, அவரிடத்திலே தொழுகை வந்தது, அவர்கள் அல்லாஹ்ட்ட கையேந்துகிற மக்களாக மாறிட்டார்களா, குடும்பம் சுருக்கமாயிடும், பிள்ளைங்க சீதவிகளா வளருவாங்க, நம்ம வாழ்க்கை எப்போதும் பரக்கத்தாகிவிடும். நம்ம வெளிநாட்டில் செய்யற தொழில கூட பரக்கத்து ஏற்படும். எப்போ? நம்ம வீட்டில் இருக்கிற பெண்களிடத்தில் அல்லாஹ்வின் தொடர்பும் இறை அச்சமும் இருக்குமையானால் அல்லாஹ் அப்படி பெண்களை நம்ம வீட்டில் நசீபாக்கி தருவானார். தாய்மார்களுக்கு நான் சொல்வேன், நீங்கள் சரியானால் எல்லாம் சரியாகும். நீங்கள் அல்லாஹ்வின் தொடர்புக்கு வந்தால் உங்கள் கணவனும் பிள்ளைகளும் உலகத்தில் கண் குளிர்ச்சியாக வாழ்வார்கள். நம்ம செய்ய வேண்டிய முயற்சி நம்ம பெண்கள் பேர்ல நிறைய இருக்குது. சங்கமிக்க தாய்மார்கள், வீடுகளை தொழுகையாக ஆக்குங்கள், வீடுகளை மஸ்ஜிதுகளாக்குங்கள். விரைந்த உள்ளங்கள் வரட்டும் உங்களுக்கு. அவர் வாசல்ல நின்று சொல்றார், உம்மு தாதா, மனைவியை கூப்பிட்டு வெளியில வாமாங்கிறார். வெளியில வந்துரு. அந்த அம்மா கேட்டாங்க, என்ன சொல்றீங்கன்னு கேட்டாங்க. தோட்டம் எப்படின்னா நான் சொன்ன மாதிரி வெறும் மரங்கள் மட்டும் இல்ல, அவங்க வீடு உள்ளதான் கட்டி வச்சிருக்கிறாங்க. அந்த வீட்டுக்குள்ள இவ்வளவு நாள சேர்த்த சொத்து இருக்குது, பணம் இருக்குது, எல்லாமே பூட்டி வச்சிருக்கிறார். வெளியில வாங்க, பிள்ளைகளையும் வெளியில வர சொல்லு. என்னன்னு கேட்டாங்க. இந்த தோட்டம் நம்ம தோட்டம் இல்ல, இது அல்லாஹ்வுக்காக கடன் கொடுத்து விட்டேன் என்றார்.
இந்த தோட்டம் நம்முடைய தோட்டம் இல்லை, இது அல்லாஹ்வுக்காக கடன் கொடுத்து விட்டு வெளியே வந்துரு. அந்த அம்மா சீதேவி அதை கேட்டுட்டு அப்படியா அந்த பிள்ளைகளுடைய கையை பிடிச்சு வெளியில இருக்கிறாங்க. அந்த பிள்ளைங்க ஜோப்புல பழங்களை போட்டிருக்கிறாங்க. அந்த அம்மா பார்க்கறாங்க, பிள்ளைங்க இந்த சின்ன தட்டையில பழத்தை அள்ளிட்டு வந்தாங்க. கீழே தட்ட சொல்றாங்க. ஜோப்புல இருந்த பழத்தை தூக்கி கீழே போட்டாங்க. அந்த பிள்ளைங்க எடுக்க போனாங்க. எடுக்க கூடாதுப்பா, இது நம்ம பழம் இல்லை, அல்லாஹ்வுடைய பழம். இனிமேல் இந்த பழம் நம்ம பழம் இல்லை, இந்த மரம் நம்ம மரம் இல்லை, இந்த தோட்டம் அல்லாஹ்வுடைய தோட்டம். அந்த பழத்தை நம்ம சுமக்க கூடாது, கீழே தட்டுங்கிறாங்க. அந்த பிள்ளைங்க கீழே தட்டினாங்க. பிள்ளைய கூப்பிட்டு வரும்போது பார்க்கறாங்க, அதில் ஒரு குழந்தை 4 வயசு பையன் வாயில ஒரு பழத்தை மென்றுட்டு வர்றார். அந்த அம்மா நின்று கையை வாயில வச்சு அந்த புள்ள மென்று கொண்டிருக்கிற பழத்தை துப்பி விடுனாங்க. ஏம்மா, இனிமேல் எப்போதும் இந்த பழத்தை அல்லாஹ்வுக்கு கொடுத்துட்டோமோ அதை நாம் மென்று விழுங்குவதும் அனுமதி இல்லை, துப்புன்னாங்க. வாயில் மென்று கொண்டிருந்த ஒரு துண்டு கனியை துப்ப வைக்கிறார்கள். அவர்களின் சொந்த தோட்டத்தில் விளைஞ்ச பழத்தை சாப்பிட்ட போது. ஏன்? நம்முடைய கணவர், உங்கள் தந்தை அல்லாஹ்வின் பாதையில் அல்லாஹ்வுக்காக கடன் கொடுத்து விட்டார் சொல்லிட்டு அந்த பிள்ளைகளை கூப்பிட்டு வெளியில வர்றாங்க. எப்படிப்பட்ட சீதேவிகளை இந்த சமூகம் கண்டிருக்கிற. இப்ப நம்ம பள்ளிவாசல்ல இருந்து வீட்டுக்கு வந்து, எம்மா இந்த வீட்டை நான் அல்லாஹ்வுக்காக கொடுத்துட்டேன் வெளியில வான்னா நம்ம தான் பள்ளிவாசல்ல போய் படுக்கணும். நம்ம வீட்டுல வந்து வாசல்ல நின்று எல்லாரும் வெளியில வந்துருங்க, வீட்டை அல்லாஹ்வுக்காக கொடுத்துட்டேன்னு சொன்னா நம்ம பாயையும் தலைவாணியும் தூக்கி தருவாங்க, பள்ளிவாசலுக்கு வந்துட வேண்டியதுதான். உருவாக்கம். அந்த கணவனின் வார்த்தைக்கு செவியேற்கிற பெண்கள். கணவன் கொடுத்தேன் என்று சொன்ன போது அந்த அம்மா சொன்ன வார்த்தை இங்கே நான் சொல்றதுதான் பொருத்தம். அந்த அம்மா சொன்னாங்களா, ரபி ஹத்திஜாரத்து யா அபா தஹ்தா, என் அன்பு கணவரே, நீங்கள் செய்த வியாபாரம் வெற்றிகரமான வியாபாரம், லாபகரமான வியாபாரம்னு அந்த அம்மா சொன்னாங்களா. இந்த வார்த்தை யார் சொன்னது தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொன்ன வார்த்தை. அவர் சொன்ன அந்த தோட்டத்தை கொடுத்துட்டேன். அப்போ பெருமானார் சொன்னாங்க, உன் வியாபாரம் லாபமாகி விட்டது. அதே வார்த்தையை அந்த பெண்ணும் சொல்கிறார்கள். அப்படியானால் இந்த சமூகத்தில் மிகச்சிறந்த பெண்களால் சாலிஹீன்கள் வளர்ந்தார்கள். இன்னைக்கு நம்ம ஊரை ஜொலிக்க வைக்கணுமா? நம்ம பிள்ளைகளுடைய ஈமானை பாதுகாக்கணும், நம்ம பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பாதுகாக்கணும். இன்னும் நான் சொல்வேன், அல்லாஹ்வின் தொடர்புடைய வழிமார்கள் நம்ம வீட்டிலையும் ஊர்லையும் நடக்கணுமா? நம்ம பெண்களிடத்திலே இறையச்சம், நமது பெண்களிடத்திலே தொழுகை, நம்முடைய பெண்களிடத்திலே பக்தி, நமது பெண்களிடத்தில் பேணுதல், நம்முடைய பெண்களிடத்தில் எல்லாம் ஒழுக்கம் சார்ந்த ஷரை. வீட்டில் குர்ஆன் ஓதுற பெண்களாக நமது பெண்கள் வார்த்தெடுக்கப்படுவார்களேயானால் இன்ஷா அல்லாஹ் நாளை இந்த மண் சொர்க்க பூங்காவாகிவிடும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா. இங்கே குவிந்திருக்கிற தாய்மார்களுக்கு நான் சொல்வேன், நீங்கள் உங்கள் வீடுகளை பள்ளிவாசல்களாக மாற்றுங்கள், தொழுகை இடமாக ஆக்குங்கள், குர்ஆன் ஓதுகிற வாய்ப்புகளை ஏற்படுத்துங்கள், அல்லாஹ்வை திக்ர் செய்கிற இடத்தை உண்டாக்குங்கள், அதிக நாட்களில் நோன்பிருந்து பழகுங்கள். அதிலும் குறிப்பாக இந்த ரஜப மாதம் நிறைய நோன்பு நோற்பதற்கு பாக்கியம் உள்ள மாதம். நாராஜினுடைய நோன்பு வெள்ளிக்கிழமை வருது. வெள்ளிக்கிழமை மட்டும் பிடிக்கிறது அவ்வளவு உசிதம் அல்ல. அதனால் வியாழன் வெள்ளி இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் நோன்பு. இன்னைக்கு சஹர் வைக்கணும், இன்னைக்கு நம்ம சஹர் வைக்கிறோம் வியாழன், நாளை மறுநாள் வெள்ளி, 2 நோன்பு பிடிக்கணும். 2 நோன்பு பிடிக்கிறது பெரிய பாக்கியம். அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வாராக. இப்ப நான் இங்கிருந்து புறப்படுறேன், இங்கிருந்து புறப்பட்டுக்கிட்டு இருக்கேன், ஊருக்கு தகவல் கொடுத்துட்டேன். நான் இங்கிருந்து 9:30 மணிக்கு கிளம்புறேன். இன்ஷா அல்லாஹ் ஒரு 2:30 மணிக்கு நான் ஊருக்கு போய் சேரணும்னு நியத்து வச்சிருக்கோம். வீட்டுக்கு தகவல் கொடுத்துருக்கேன். சகர் எல்லாருக்கும் ரெடி, வீட்டில் எல்லாத்துக்கும் பிள்ளைங்களுக்கு எல்லாம் நானும் வந்து சேர்ந்து விடுவேன். நாளைக்கு நான் சகர் வைக்கணும், எல்லாரும் ஏற்பாடு பண்ணுங்க. பிள்ளைங்க மனைவி எல்லாம் ஊர்ல இருக்கிறாங்க. நான் ஊரை விட்டு வந்து 5 நாள் ஆச்சு. அவங்களுக்கு ஃபோன் பண்ணியிருக்கேன், சகருக்கு நான் வந்துடுவேன், வியாழன் வெள்ளி நோன்பு வச்சிருவோம். அதுபோல இன்ஷா அல்லாஹ் இந்த பயான் உங்களுக்கு ஒரு பெரிய எழுச்சி ஏற்படுத்தணும். இன்றைக்கு உங்கள் வீட்டில் சஹர் நடக்கணும், நாளைய நோன்பு, நாளை மறுநாள் நோன்பு. இந்த 2 நோன்பும் கடந்த காலத்தில் நமது வாழ்க்கையின் குறைகளை மறைத்து மன்னிக்க அல்லாஹ் காரணமாக்கி வைப்பானார். ஒரு புனிதமான மாதம். மேராஜுக்கு நாம் நன்றி உடையவர்களாக இருக்கிறோம். மேராஜின் வழியை பெருமானார் அருள் வரும் பொக்கிஷங்களை பெற்றுக் கொண்டு தந்தார். இந்த உலகத்தில் ஒரு நம்பிக்கை நட்சத்திரத்தை இந்த உலகத்தில் உண்டாக்குனாங்க. அல்ஹம்துலில்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜில் அல்லாஹ்வை சந்திக்கிறாங்க, விவாதத்துகளை பெறாங்க. அதுக்கு பின்னால நடந்த நிகழ்வுகளை நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஆச்சரியமானது. அவங்க துனியாவுக்கு வந்துட்டாங்க வைங்களேன், அங்க நடந்தது ஒரு குறிப்பிட்ட லிமிட்ல சொல்லியிருக்கேன். இங்க வந்துட்டாங்க. இது ஒரு பாரதூரமான செய்தியாக பல பேருக்கு கருதப்படும். எப்ப வந்துட்டாங்கன்னா, ராத்திரி போயிருக்கிறாங்க, சுபு விடியறதுக்குள்ள வீட்டுக்கு வந்தாங்க.
தூக்கத்துல போயிருக்காங்க, விடியறதுக்குள்ள ஊருக்கு வந்தாச்சு. காலையில் விடிக்கும் போது தன் சகோதரத்தை சொல்றாங்க, உம்மஹானிட்ட ராத்திரி நான் மேராஜுக்கு போனேன், பைத்துல் முகத்தஸ் போனேன். அந்த அம்மா சொன்னாங்க, ஆமந்து பிக்கா, என் அன்பு சகோதரரை, அல்லாஹ்வின் நபியை நான் ஈமான் கொண்டுட்டேன், ஆனால் இந்த செய்தியை வெளியில் சொல்லாதீர்கள். நான் ஈமான் கொள்கிறேன், வெளியில சொல்லாதீங்க. ஏற்றுக்க மாட்டாங்க, ஏற்கனவே கேலி செய்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியில போய் இந்த செய்தியை சொன்னாங்க. சொன்ன போது அரபுகள் கூடிட்டாங்க. கூடிட்டு அவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, அல்லாஹ்வை சந்திக்கிறதெல்லாம் விட்டுட்டாங்க. நீங்க பைத்துல் முகத்தஸ் போனீங்களான்னு கேட்கிறாங்க. ஆமாங்கிறாங்க. பெருமானார் பயணமாகவே இல்லை. இதுக்கு முந்தி பைத்துல் முகத்தஸ் போகல அவங்களுக்கு தெரியும். பெரிய பெரிய ஊர், தூரமான ஊர்களுக்கு நபி பயணம் செய்யவே இல்லை. மக்காவிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நபிகள் நாயகம். பைத்துல் முகத்தஸ் அவங்க பார்த்ததும் இல்லை. இது எல்லாம் அவங்களுக்கு தெரியும். ஆனா 2 மாசம் செய்ய வேண்டிய பயணத்தை ஒரு இரவில் போய் வந்தேன் என்று சொன்ன போது பெருமானாரை இப்ப மொத்தமான நேரம் பிடிச்சிடலாம்னு சொல்லி அவங்க பெருமானார் முன்னால உட்கார வச்சு எல்லாரும் சுத்தி உட்கார்ந்து கேட்டாங்க, பைத்துல் முகத்தஸ் போனீங்களா? போனோம். பைத்துல் முகத்தஸின் மேலே ஏறுவதற்கு எத்தனை படிகள் உண்டுன்னு கேட்டாங்க. எத்தனை படி இருக்குதுன்னு கேட்டாங்க. பெருமானார் சொல்ற பதில பாருங்க. அவர்கள் கேள்வி கேட்ட போது, என் வாழ்க்கையில் இதற்கு முந்தி அத்தனை பெரிய கஷ்டம் எனக்கு ஏற்பட்டதில்லை. அவ்வளவு கஷ்டம். ஏன்னா இப்ப நான் கரெக்டா சொல்லலைன்னா பைத்துல் முகத்தஸ் பயணத்தையே மறுத்து விடுவார்கள். இப்ப நான் அரசர்களும் வந்திருக்கேன். நாளைக்கு ஊர்ல போய் சொல்றேன், நேற்று அரசர்களோட பயான் செய்தேன். அரசர்களுக்கு போனீங்கல்ல, எத்தனை சேனல் இருக்குதுன்னா, சேனலை என்னவோ வந்தங்க. அரசர்கள் பள்ளிவாசலுடைய சேனல் எத்தனை எனக்கு தெரியுமா? இல்ல இந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்காச்சும் எத்தனை சேனல் இருக்கு, எத்தனை கம்பி இருக்கு எண்ணிருப்போமா? அவங்க கேட்கிறாங்க ரபியிடத்துல, நீங்க பைத்துல் முகத்தஸ் போனீங்க, பைத்துல் முகத்தஸிற்கு ஏறுவதற்கான எத்தனை படிகள்? பெருமானார் ரொம்ப சிரமப்பட்டேன், அல்லாஹ் பெரிய கிஃப்ட் நியாமத்து செய்தான். மாணவர் கோமான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எனக்கு முன்னால் காட்சியளித்தார்கள். காட்சியளித்து சுப்ஹானல்லாஹ் பைத்துல் முகத்தஸை என் முன்னால் தூக்கி காட்டினார்கள். நான் எண்ணி சொன்னேன் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணால பார்க்கிறாங்க. பைத்துல் முகத்தஸை கொண்டு வந்து ஜிப்ரீல் காட்டுறார். அந்த கேள்வி கேட்ட போது பாருங்க, நான் பார்த்து சொல்றேன், இத்தனை படி இருக்குது, இத்தனை ஜன்னல் இருக்குது என்று சொன்ன போது அவர்கள் வியந்து போனார்கள், ஆச்சரியப்பட்டார்கள், இமைகளை உயர்த்தினார்கள். தாங்க முடியல. மிக கரெக்டா சொன்ன போது உடனே சொன்னாங்க, பெரிய சூனியக்காரரா இருப்பீர் போல தெரியுது என்றாங்க. அப்பவும் கூட ஏற்கிற மனது வரவில்லை. அப்ப கூட ஏற்கிற மனசு வரல. சர்க்காரே காயினாத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய உயிரோட்டமான பாக்கியமான மியராஜினுடைய பயணத்தில் அல்லாஹ் கொடுத்த பாடங்களும் படிப்பினைகளும் நமக்கு நிரம்ப இருக்கிறது. அதிலிருந்து நாம் பெற வேண்டிய அடுத்தடுத்த பாடங்களை பெருமக்கள் சொல்வார்கள். மியராஜுக்கு பின்னால் அல்லாஹ் சொல்லுகிற ஒரு பெரிய திட்டம், 10 அம்ச திட்டத்தை கொடுக்கிற மியராஜில். நேரம் இருக்கிறதையும் சொல்லி முடிப்பேன். தொழுகை மாத்திரமா கொடுத்தான் அல்லாஹ் மியராஜ் பயணத்தில். சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸா அல்லதி பாரக்னா ஹவ்லா லினுரியஹு மின் ஆயாத்தினா. அல்லாஹ் அந்த ஆயத்தை தொடர்ந்து கொண்டு வருவான். சூரத்துல் இஸ்ரான்லே அந்த வரிக்கு பேர்கள். பெருமானாரின் இரவு பயணம், மியராஜ் பயணத்தை அல்லாஹ், இஸ்ராங்கிற பயணத்தை, இஸ்ரான் சொன்னா பைத்துல் முகத்தஸ், மக்காவிலிருந்து பைத்துல் முகத்தஸ் போற பயணம். அந்த பயணம் என்று அந்த சூறாக்களுக்கு, அந்த சூறாவுக்கு பேர் வைத்தான். அதற்கு பின்னால் அல்லாஹ் சொல்லி தருகிற அற்புதமான பாடங்கள் நிரம்ப சொன்னான் அல்லாஹ். அது முக்கியமான பாடம், எப்படி நடக்கணும். அந்த ஆயத்துக்களை பூரா நீங்க நான் வரிசைப்படுத்த வேண்டும். முக்கியமான வசனங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அல்லாஹ் உன்னுடைய கையில காசு பணத்தை கொடுத்தால் நீ எப்படி நடக்கணும், மக்களுக்கு முன்னால நீ எப்படி நடக்கணும், பெண்கள் எப்படி நடக்கணும், ஆண்கள் எப்படி நடக்கணும். وَلَا تَقْرَبُوا الزِّنَا إِنَّهُ كَانَ فَاحِشًا. அல்லாஹ் சொன்னான், ஒரு ஆண் ஒரு பெண்ணை தப்பாக நடத்தாதீர்கள், ஒரு பெண் ஒரு ஆணிடத்தில் தப்பாக நடக்கக்கூடாது, விபச்சாரங்கள் நடக்கக்கூடாது, விபச்சாரம் கண்ணில் நடக்கக்கூடாது, வார்த்தைகளில் நடக்கக்கூடாது, ஆபாச வார்த்தைகளை பேசாதீர்கள், ஆபாச பார்வைகளை பார்க்காதீர்கள். மியராஜின் பயணத்தில் வெளிச்சத்தில் சொன்ன வசனங்கள். காசு வரும்போது எப்படி நடக்கணும், எல்லாத்தையும் கொடுத்துட்டு கைய 4 பேர்த்த கையேந்திர நிலைக்கு போயிடாத, இருக்கிற போது தடுத்து வைத்துக் கொண்டு நஷ்டத்தை சந்தித்து விடாதே என்று அல்லாஹ் தொடரிலே சொன்னான்.
சாலிஹீன்கள் சஹாபாக்களுடைய வாழ்க்கை குறித்து பெருமானார் இடத்துல ஒரு கேள்வி கேட்கப்பட்டுச்சு, ஈமான்னா என்ன நாயகமே, வல் ஈமான் யா ரசூலல்லாஹ், ஈமான்னா என்னன்னு கேட்டாங்க. சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 பதில் சொன்னாங்க. ஒரு கேள்வி பல நேரத்தில் கேட்கப்பட்டிருக்கு, பல பேர் கேட்டிருக்கிறாங்க. ஒவ்வொருத்தர்களும் அவங்க மனோநிலை அறிந்து பெருமானார் பதில் சொல்றாரு. எல்லாத்துக்கும் ஒரே பதில்லாம் இல்லை. கேள்வி ஒண்ணுதான், பதில் வித்தியாசம், ஆளை பொறுத்து வித்தியாசம். ஏன்னா இஸ்லாத்தை பெருமானார் உணர்த்தியதும் விளக்கியதும் ஒவ்வொரு மனிதர்களின் மனமறிந்து விளக்குவாங்க. அவருக்கு என்ன தேவை அதை சொல்லிடுவாங்க. ஈமான்னா என்ன? மல் ஈமான் அஸ்ஸப்ரு வஸ்ஸமாஹா. ஈமான் என்றால் 2 விஷயம் தாங்க பெருமானார். அல்லாஹ் அந்த 2ஐயும் நமக்கு நசீபாக்குவானாக. வாழ்க்கையில் எல்லா நிலைகளிலும் உனக்கு வருகிற துயர்களில் சோதனைகளில் பொறுமையோடு வாழ்வாயாக. அதுதான் ஈமான். நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு எப்போதும் அல்லாஹ் பொறுமையை நசீபாக்கி தருவானா. எப்போதும் பொறுமை. எந்த விஷயத்திலையும் பொறுமை மட்டும் இழந்துடக்கூடாது. நாட்டில் நடக்கிற விவகாரமாகட்டும், வீட்டில் நடக்கிற விவகாரமாகட்டும், இன்றைக்கு நாடு தழுவிய பிரச்சனைகளாகட்டும், தொழில் ரீதியான கஷ்டங்களாகட்டும், குடும்பத்தில் சில மன உளைச்சல்கள் நடக்கட்டும், இதுல எல்லாம் நீ பொறுமையை கையாள வேண்டும். பொறுமைங்கிறது உன் ஈமானின் அடையாளம் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒவ்வொரு மனிதனின் ஈமானையும் சரிப்படுத்துகிற அடையாளம் அது. பொறுமை இழந்துட்டா ஈமானுக்கு பாதிப்பு. பொறுமை இழந்தா ஈமானுக்கே பாதிப்பு. நிறைய நேரங்கள்ல ஈமான பாதுகாப்பதற்கு பொறுமை தேவைப்படுது. நம்ம ஈமான பாதுகாக்கிறதுக்கு பொறுமை தேவைப்படுது, ரொம்ப தேவைப்படுது. ஸைனப் பின்த் ஜாஷ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, ஸைனப் பின்த் ஜாஷ் நபியினுடைய மனைவி. தாய்மார்கள் கவனிக்க, நான் இங்கே ஒரே அடியாக பெண்களையே தொடர்புபடுத்தி பேசுறதுக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா ஆண்கள் நிறைய இருக்கிறீங்க. இது ஏதோ அதற்கு பெண்கள் பயன் செய்யறாங்க, நீங்க சலிச்சிடக்கூடாது. எங்களுடைய நபி எங்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடம் என்ன தெரியுமா? சலிப்பு வராமல் உம்மத்துக்கு மார்க்கத்தை தாருங்கள். பஷ்ஷிரா வலா துஅஸ்ஸிரா, இஸ்ஸிரா வலா துஅஸ்ஸிரா, பஷ்ஷிரா வலா துனஃபிரா. மக்களுக்கு லேசான வாரியை சொல்லுங்க. வாழ்க்கையை சொல்லும் போது லேசா சொல்லுங்க, கஷ்டமா சொல்லிடாதீங்க. ரொம்ப கஷ்டமானதை சொன்னோம்னா அப்படி நடக்கும் இப்படி நடக்கும் ரொம்ப பெரிய அதிர்ச்சி பயத்தை கொடுத்தா நிறைய பேருக்கு சங்கடம் ஆயிடும். அதனால சுப செய்தி சொல்லுங்கள் பெருமானார் சொல்றாங்க. லேசா சொல்லுங்க, கஷ்டத்தை கொடுத்துறாதீங்க. 2வது சொல்றாங்க, 2 பேரை வெளிநாட்டுக்கு அனுப்பி வச்சாங்க பெருமானார். 2 மாகாணத்தினுடைய கவர்னராக அனுப்புறாங்க. அபு மூசாவை ஒரு மாகாணத்தின் கவர்னராக யமன் தேசத்திலே, இன்னொரு கவர்னர் ஹஜ்ரத் முஆத் இப்னு ஜபல். 2 பேருக்கும் சொன்னாங்க, நீங்க 2 பேரும் கவர்னரா போறீங்க, நான் சொல்ற அட்வைஸ் எடுத்துட்டு போங்க. மக்களுக்கு நீங்கள் எல்லா விஷயத்தையும் லேசாக்கி தான் காட்டணும். கஷ்டத்தால் இந்த மார்க்கத்தை காட்டிடாதீங்க. இந்த மார்க்கம் கஷ்டம் அல்ல. இந்த மார்க்கத்தின் கடமைகள் கஷ்டம் இல்லை, தொழுகை கஷ்டம் இல்லை, நோன்பு கஷ்டம் இல்லை, அமல்கள் கஷ்டம் இல்லை. இந்த மார்க்கமே கஷ்டம் இல்லை. இந்த மார்க்கம் ரொம்ப லேசு. மக்களுக்கு மார்க்கத்தை லேசாக்கி காட்டுங்கள், கஷ்டமாக்கி காட்டாதீர்கள். ஹதீஸ் புகாரி ஷரீஃப்ல பெருமானார் சொல்லி அனுப்புறாங்க. 2வது சொன்னாங்களா, பஷ்ஷிரா வலா துனஃபிரா, நிறைய மக்களுக்கு சுப செய்தி சொல்லுங்கள். சொல்ற சுப செய்தியையும் அவங்க சோர்வடைவதை போல் வெறுப்புறுவதை போல் சொல்லாதீர்கள். அதனால நான் எல்லா பயானும் எப்படின்னா, இப்ப நீங்க கொஞ்சம் அங்க எங்கேயும் பார்த்து அசரமா தெரிஞ்சு நான் முடிச்சுக்கிடுவேன். நீங்க இப்படி பார்க்குறீங்க பாருங்க, என் மேல வச்ச கண்ணை இன்னும் நிறைய பேர் திருப்பல. நீங்க இப்படி பார்த்துக்கிட்டே இருந்தா இன்ஷா அல்லாஹ் இங்கதான் சதர் வைக்கணும். எப்ப பேச்ச முடிக்கிறது? உங்க பார்வை திரும்பும் போதுதான் முடிக்கிறது. அதனால பயந்துறாதீங்க, இதுமே பார்வை திருப்பிடாதீங்க இன்ஷா அல்லாஹ். அப்ப நான் சொல்றது மக்களை சோர்வடையாமல். அதனால பெண்கள் என்று மாத்திரம் பேசிட்டா உங்களுக்கு சோர்வாயிடும், உங்களை மட்டும் பேசினா அவங்களுக்கு சோர்வாயிடும். எனவே 2ஐயும் கலந்து மேராஜுக்குள்ளே நான் கொண்டு வருவேன். அண்ணனார் சொல்லி தந்த பாடம், உன் காசு கையில் தரப்படுமையானால் அது நீ எப்படி நடக்கணும், அல்லாஹ் மேராஜு கற்றுக் கொடுத்தான். அது எப்படி வச்சுக்கணும் அந்த பணத்தை, அந்த பண விஷயத்துல உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும். ஒரே எல்லாத்தையும் தவறா தர்பாரா செலவழிச்சிட்டு தார்பாரா செலவழிச்சிட்டு 4 பேர்ட்ட வீட்டு கையெழுத்துற வாழ்க்கைக்கு போயிடாது. ولا تجعل يدك مغلولة إلى عنقك ولا تبسطها كل البسط فتقعد ملوما محسورا. அல்லாஹ் சொல்றான், எப்படி இருக்கணும் நீ. ولا تجعل يدك مغلولة إلى عنقك. எவ்வளவு அழகிய வார்த்தை பாருங்க. கையை கழுத்துல கட்டிட்டு உட்கார்ந்துறாத. யாராச்சும் வந்து காசு கேட்டா இப்படி உட்கார்ந்துன்னு அர்த்தம், ஒருத்தருக்கும் கொடுக்க மாட்டேன்னு அர்த்தம். அல்லாஹ் கொடுத்த போது நீ ஏன் கொடுக்க மறுக்கிறாய்? ஒரே அடியா எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டு 4 பேர்ட்ட நீ கையெழுத்துகிற ஏழ்மை நிலைக்கு போய் விடாது. கொடுக்கணும், முறையா கொடுக்கணும், விரயம் செய்யக்கூடாது.
வறுமையிலும் கொடுக்கணும்னா அல்லாஹ்வுடைய நபி. அல்-கஸ்து ஃபில் ஃபக்ரி வல் கினா, வாழ்க்கையில ரெண்டு நிலை, ஒன்னு செழிப்பான நிலை, இன்னொரு வறுமை நிலை. செழிப்பின் போதும் வறுமையின் போதும் நடுத்தரமாக நடந்து கொள்ளுங்கள். நம்ம பொருளாதாரத்தை பாதுகாக்கிறதுக்கு வழி திருக்குர்ஆனும் ஹதீஸும் சொல்லும். அல்லாஹ் நம்மை எப்போதும் நடுநிலையாக நடக்க தௌஃபீக் செய்வானாக. எனவேதான் நான் இங்கே ஒரு நிகழ்ச்சிக்கிடையே ஆண்களையும் அடுத்த நிகழ்ச்சிக்கு பெண்களையும் அழைக்கிறேன். பெருமானாரின் அன்பு மனைவி ஸைனப் பின்த் ஜஹஷ். பெண்கள் அப்படி ஒரு பெண்ணை நீங்க பார்க்க முடியாது, அப்படியெல்லாம் பெண்களை பார்க்கவே முடியாது. சுப்ஹானல்லாஹ். அந்த அம்மா ராத்திரி தொழுதாங்கன்னு அவ்வளவு நேரம் நின்று தொழுவாங்க. சில நேரத்தில் தொழுதுட்டு இருப்பாங்க. அந்த அம்மாவுக்கு கொஞ்சம் தூக்கம் வந்துடும். ஏன்னா 4 மணி நேரம் நிற்பாங்க. ராத்திரி 12 மணிக்கு எழுந்திருச்சு விடிய காலம் 4 மணி வரைக்கும் நிற்பாங்க. அவங்களுக்கு சில நேரத்தில் தூக்கம் வந்துடும். குர்ஆன் ஓதிட்டே இருப்பாங்க அந்த அம்மா. அப்படி தூக்கம் வந்துடக்கூடாதுன்னு என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த தூணுக்கு மத்தியில் போய் நின்று விட்டுருவாங்களாம். அந்த தூண்ல ஒரு கயிறு, இந்த தூண்ல ஒரு கயிறு, அந்த கயிறத்தை இடுப்புல கட்டிக்கிட்டு தக்பீர் கட்டி வைப்பாங்க. ஒரு கால் தூங்கினாலும் கீழே விழாம அந்த கயிறு பிடிப்புல நிக்கணும்னு சொல்லி. எப்படிப்பட்ட தாய்மார்களை! எங்கே இந்த தாய் எங்கே உருவானார்கள்? உங்களுக்கும் எனக்கும் தாய், என் பெருமான் மனைவியாக வளர்ந்தவர்கள். பெருமானாரின் மனைவி. அவங்களுக்கு சொர்க்கம் கொடுக்காம யாருக்கு கொடுக்க போறா அல்லாஹ்? உலகத்திலே சொர்க்கத்தை பெறுவதற்கு அண்ணனாரின் மனைவியர்களை விட தகுதியான். ஆனா அந்த அம்மா அந்த நிம்மதியில் இருந்தார்களா? அல்லாஹ்வை வணங்குவதில், வழிபடுவதில், அவனோடு தொடர்பு பெறுவதில் இன்பம் இருக்க வேண்டும். தூக்கம் மறைந்து போகும். அதில் இன்பம் இல்லையா, தூக்கம்தான் இன்பமாகும். தூங்க வேண்டும், ரப்பை நினைக்கிற போது எழுந்திருக்க வேண்டும். ததஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மவாஜிஅ. அல்லாஹ் சொல்றான். அந்த மக்கள் எப்படிப்பட்டவங்க தெரியுமா? ராத்திரியில அல்லாஹ்வுக்கு முன்னால நிக்கிற நேரம் வரும்போது அலாரம்லாம் வைக்க மாட்டாங்க. அவங்க முதுகு, அவங்க விழா, படுக்கையை விட்டும் ஆட்டாவடிக்க எழுந்திருச்சிருங்களா அல்லாஹ். ததஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மவாஜி யதுஊன ரப்பஹும் ஹௌஃபன் வ தமஆ. அவர்கள் படுக்கையில் இருப்பாங்க. அந்த நேரம் வருமா, ராத்திரி 3 மணி 4 மணி பழக்க வச்சிருப்பாங்க. அந்த நேரத்துல ஆட்டோமேட்டிக்கா அந்த விழா எலும்பு படுக்கையில் இருந்து எழுந்திருச்சு விடும். படுக்கையில சுகம் காணாது. அல்லாஹ் அந்த மக்களாக நம்மை கபூல் செய்வானாக. அன்னை ஸைனப், உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு பழக்கம் இருந்துச்சு. நபியினுடைய மனைவிமார்களுக்கு ஒரு முறை வச்சிருந்தாங்க. நாட்டினுடைய புனிதமான பொருளாதாரத்தில் நபியினுடைய மனைவியர்களுக்கு வருஷத்துக்கு இவ்வளவு அன்பளிப்பு என்று ஒரு தொகையை தீர்மானிச்சு அந்த தொகையை நபியினுடைய மனைவிமார்கள் வீட்டுக்கு அனுப்புறாங்க. அதற்கு ஸைனபுடைய வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்கிறாங்க. அன்றைக்கு தான் வருது, முதல்ல அந்த பணம் வருது. நபியினுடைய மனைவி ஸைனப் அவங்க வீட்டுக்கு வருது. அந்த அம்மா எப்படிப்பட்டவங்கன்னா, அந்த அம்மா கொடுத்து கொடுத்து விசாலமான கை உடையவங்க. அந்த அம்மா கொடுத்த மாதிரி பெண்கள் யாரும் கொடுத்துருப்பாங்களா? அவ்வளவு விசாலமான கொடை. அல்லாஹ் நம்முடைய உள்ளத்தை அவ்வளவு விசாலமாக்கி வைப்பானாங்க. காசு பணம் வர்றது முக்கியம் இல்லைங்க, அதை கொடுக்கிற மனசும் வேணும். அதை மற்றவர்கள் வச்சு ஆளணுங்கிற ஆசையும் பிறக்கணும். அந்த அம்மாவுடைய கை விசாலம்னு ஒரு ஹதீஸ்ல பெருமானார் சொன்னாங்க, அவங்க மனைவிமார்கள்ல உங்களுக்கு பின்னால நாயகமே, உங்க மனைவிமார்கள்ல முதல்ல மௌத்தாகி உங்க கிட்ட வர்றது யாருன்னு கேட்டாங்களா நபியின் மனைவிமார்கள். தாங்களுக்கு பின்னால் தங்கள் மனைவியர்களில், அப்போ மனைவி நிறைய இருக்கிறாங்களா இல்லையா? இந்த 9 மனைவிகள் இருக்கிறாங்க. இந்த மனைவியர்களில் முதல்ல தங்களை சந்திப்பது யார் அப்படின்னு கேட்டாங்க. பெருமானார் ஒரு பதில் சொல்லிட்டு போயிட்டாங்களாம். எப்பவும் அந்த பதில் ரொம்ப அற்புதமா இருக்கும். அசுவலு குன்ன எதாண்டாங்க, உங்களில் யாருக்கு கை நீளமா இருக்கோ அவங்க முதல்ல என்னை சந்திக்க வருவார்கள். எனக்கு பின்னால என் மனைவியர்கள்ல முதல்ல மௌத்தாகிற மனைவி யார், யாரு கையை நீளமா இருக்குமோ அந்த மனைவின்றாங்க. நபி வஃபாத்தான பின்னால இவங்க பெண்களுக்கெல்லாம் என்ன ஆகி போச்சுன்னா, பெருமானார் யாரை சொன்னாங்க கையை போல அளந்து பார்க்கிற, நம்ம கை நீளமா இருக்கா, அந்த கை நீளமா இருக்கா, அளந்து பார்த்தா நீளமா இருக்கிற கை ஒரு பெண்ணுக்கு, அந்த பெண்ணு தான் திட்டம் போட்டாங்க. ஆனா அந்த பெண் மௌத்தாகல. யாரு மௌத்தா போறாங்கன்னா ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா மௌத்தாறாங்க. அன்னை ஸைனப். அப்போதான் விளங்கிச்சு அல்லாஹ்வுடைய நபி கை நீளம் என்றார்களே. கை நீளம் என்றால் அளவால் அல்ல, கொடுப்பதால் அந்த கை நீள கை என்றார்கள். வாடி கொடுக்கிறது கை நீளம் சொல்லுவாங்களா, கை நீளம்னா நிறைய கொடுப்பாங்களாம். அதனால பெருமானார் அசுவலுக்குன்ன எதா,
கையால் நீளமான பெண் தான் என்ன அடுத்து சந்திப்பாங்க. அப்ப அந்த கை யாருடைய கை என்று பார்த்தோம், அன்னை ஜெய்னபின் கரம். அத்தனை விசாலமான நீளமான கரம். கொடுத்து கொடுத்து அந்த கை நீளமான, கொடுக்கிறதுக்கு நீளம் இல்லையா கை. அல்லாஹ் நம்முடைய கரத்தை கொடுக்கும் கையாக்கி வைப்பானாக. நாம சொல்லுங்களேன் சீதேவிகளை, இதெல்லாம் கிடைக்காதுங்கிற இந்த நேரத்தில் இந்த ஆமீன் கபூல் ஆகிட்டா வாழ்க்கை பூரா பிரகாசமாயிடும். கொடுக்கிறவங்களுக்கு அல்லாஹ் ஒரு கடமை வச்சிருக்கான். நீ கொடுத்தால் அவன் உனக்கு பகரம் கொடுத்தே தீருவான். நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கிறவர்களுக்கு அவன் கொடுத்தே தீருவான். கொடுக்கிறவங்களுக்கு அவன் சுருக்கிறது இல்லைன்னு நாங்க நபிகள் நாயகம். அல்லாஹ் நமக்கு கொடுக்கிற வாய்ப்பை தரணும், அவன் நமக்கு தந்து கொண்டே இருப்பானாக. உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு அன்பளிப்பு அனுப்புறாங்க. அன்பளிப்புனா எப்படி? வருஷத்திற்கான தொகை. அந்த தொகை ஸைனப் நாயகி வீட்டுக்கு வந்த போது பார்க்கறாங்க, பெரிய தொகை. சொன்னாங்க, என்னன்னு கேட்டாங்க. அதற்கு அமீருல் மோமினின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அனுப்பி வச்சிருக்கிறாங்க. எனக்கா ஏன் இவ்வளவு பெரிய தொகையை அனுப்புனாங்க சீதேவி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்களா, அந்த பாய் விரிங்கன்னாங்க. பாயை விரிச்சாங்க. அந்த பணத்தை தட்டுங்கன்னாங்க. வந்த பணத்தை பூரா பாயில தட்டினாங்க. தட்டப்பட்டதற்கு பின்னால் அந்த பணத்தை பூரா எடுத்து அன்னை ஜெய்னப் தன் அடிமை கூப்பிட்டு சொன்னாங்க, அந்த வீட்டுக்கு கொடுங்கள், இந்த வீட்டுக்கு கொடுங்கள். அங்கே ஒரு குமர் இருக்கிறது, அங்கே ஒரு அனாதை பிள்ளை இருக்கிறது, அங்கே ஒரு விதவை பெண் இருக்கிறார் என்று ஒவ்வொரு வீட்டையாக அடையாளம் காட்டி வந்த பணம் அத்தனையையும் வீட்டில் ஒரு காசு மிச்சம் இல்லாமல் கொடுத்து அனுப்பிட்டாங்க. கொடுத்து அனுப்புனாங்கிறது முக்கியம் இல்லை, அதை கொடுத்துட்டு எழுந்திருச்சு நின்று கையை தூக்குனாங்களாம். அல்லாஹ் யா அல்லாஹ், உமர் இப்னு கத்தாபின் மீது நீ இரக்கம் காட்டுவாயாக. ரஹிமல்லாஹ் உமரா, அல்லாஹ் உமருக்கு இரக்கம் காட்டுவானாக. அல்லாஹ் இந்த உமருக்கு இரக்கம் காட்டட்டும். ஒரு சீதேவி எனக்கு கொடுத்து விட்டாங்க. அல்லாஹும்ம லா துத்ருக்னி உமர் பாதாமி ஹாதா. இரக்கமுள்ள ரப்பே, இந்த நாட்டின் ஜனாதிபதியாக இருக்கிற உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஆண்டு எனக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள் பெரிய அளவிற்கான தொகை. உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை மட்டும் கேட்கிறேன், இந்த ஆண்டுக்கு பின்னால் இனிமேல் உமர் ரலியல்லாஹு அன்பளிப்போ எனக்கு வராமல் இருக்க நீ கிருபை செய்வாயாக. அந்த பணம் எனக்கு வராமல் இருக்க கிருபை செய். துவா கேட்கறதுல முக்கியம் இல்ல, அடுத்த வருஷம் இந்த டேட்ல பணத்தை அனுப்பணும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த டேட் வருவதற்கு முன்னால் அன்னை ஜெய்னப் வஃபாத் ஆயிட்டார். இந்த டேட் வருவதற்கு முன்னால் வஃபாத். எங்களை வார்த்தெடுத்த எங்கள் சகோதரிகளே, எங்கள் வீட்டு பெண்களே, உங்களை நான் கேட்கிறேன், உங்களுக்கு நான் சொல்வேன், நீங்கள் எவ்வளவு விசாலமாகுவீர்களோ, எவ்வளவு விரிவான உள்ளம் கொள்வீர்களோ, உங்களின் இரக்கம் எத்தனை அளவிற்கு சமூகத்தில் பரவுமோ இந்த தீன் வளர்ச்சி பெறுகிறது. உங்கள் குடும்பங்களில் நிம்மதிகள் ஏற்படுகிறது. உங்கள் கணவன், உங்கள் பிள்ளைகளின் அடுத்த காலத்தை அல்லாஹ் பிரகாசமாக்குகிறான். எந்த வீட்டுல பெண்கள் வாழ்க்கையில விசாலம் வந்து விடுமோ அந்த குடும்பத்திலேயே விசாலம் ஏற்பட்டுடும். நீங்க கொடுக்க வந்துட்டீங்கன்னா உங்க கணவன்மார்கள் அவங்கள பத்தி கவலையே இல்லை. ஒரு தடவை நாங்க ஊர்ல ஒருத்தரை போய் சந்திச்சோம். மதரசாவின் வளர்ச்சிக்கு யார்ட்டையும் எதையும் கேட்கறது இல்லை, புது பழக்கம். எங்களுக்காக யார்ட்டையும் எதையும் கேட்டதும் இல்லை, கேட்கறதும் இல்லை. அல்லாஹ்ட்ட துஆ செய்திருக்கோம், மௌத் வரைக்கும் உன் வாசலை தவிர எந்த வாசலையும் நாங்கள் ஏற விடாமல் தடுத்து விடு. யார்ட்டையும் கேட்கறது இல்லை. பெருமானார் பையத்தை செய்தாங்க சஹாபாக்களுக்கு. அந்த பையத்தை பற்றி ஜரீர் இப்னு அப்துல்லாஹில் பஜ்லி சொல்வார், அல்லாஹ்வின் தூதர் எங்களிடத்தில் ஒரு பையத்தை செய்தாங்க. அந்த பையத்தை எப்படி? அல்லாஹ் தஆல அஹதன் கைரா, அல்லாஹ்வை தவிர யார்ட்டையும் நீங்கள் எதையும் கேட்கக்கூடாதுன்னு ஒரு பையத் செய்தாங்க. அன்றையிலிருந்து எங்கள் வாழ்க்கையில் எதையும் யாரிடத்திலும் கேட்டதில்லை என்பார்கள். அந்த வாழ்க்கை தான் எங்க வாழ்க்கை. அல்லாஹ்வை தவிர யார்ட்டையும் கேட்கறது இல்லை, எந்த பிரச்சனையும் யார்ட்டையும் சொல்றது இல்லை. ஆனா பொது சேவை, மதரசா, சமூக பணி, மார்க்கத்தை பாதுகாப்பது, மார்க்கம் சார்ந்த கடமைகள், பள்ளிவாசல் கட்டுவது, இந்த மாதிரி காரியங்களுக்கு யாரையாச்சும் கையை காட்டுறது. இப்போ மதரசாவுக்கு ஒரு முக்கிய தேவையை முன்னிட்டு நிர்வாகத்தோடு போயிருக்கிறோம். ஒரு வீட்டில் ஒரு பெரியவங்க ரொம்ப சீதேவி, அவளை பார்த்தோம், ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஹதரத் நீங்க எல்லாரும் வந்தீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு, சிறப்பா செய்திருவோம் ஹதரத், கவலைப்படாதீங்க, அந்த பில்டிங் தானே அதை நம்ம பார்த்துக்கிடுவோம் அந்த அளவுக்கு சொல்லிட்டாரு. சொல்லிட்டு வீட்டுல போயிட்டு வரேன்னு சொல்லி உள்ள போய் ஒரு பெர்மிஷன் கேட்கணும் இல்லையா? பெரும்பாலும் நம்ம ரிமோட்ல நம்ம கையில இல்லை, நம்ம ரிமோட் உள்ளதான் இருக்கு, நம்மகிட்ட இருக்கு. இவர் எல்லாம் சொன்னதை பார்த்து நான் அசந்தே போனேன். கட்டிடமே இவர் கட்டி தந்துருவாரு. அவர் சொல்லிட்டாரு, அதாவது கவலைப்படாதீங்க, நாங்க வந்திருக்கீங்க, இப்ப என்ன இருக்கு, இதை விட எங்களுக்கு என்ன வேணும், இதை விட என்ன வேணும்னு சொன்னார். நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். உள்ள போனாரு, டீ எடுக்க போனாரு, போயிட்டு வந்தாரு, வந்து டீ எல்லாம் கொடுத்துட்டு சொன்னார். அப்புறம் என்ன வர அடுத்து ஒரு நிமிஷம் சொன்னார், உள்ள போனாரு, உள்ள பேசிட்டு வந்து சொன்னார், அது இன்ஷா அல்லாஹ் நம்ம மனசா தான் நம்ம எப்பவும் செய்யலாம், இன்ஷா அல்லாஹ் நான் உங்களை பார்க்கறேன், தனியா வந்து பார்க்கறேன். நாங்க முடிவு பண்ணேன், ஒரு காலம் வரமாட்டார்,
அந்த அம்மா சொல்லிட்டு, என்ன இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்லிட்டு வரீங்க, யோசிச்சு செய்வோம் அப்படின்ட்டாங்க. முடிஞ்சு போச்சு. இன்னும் வரைக்கும் அவர் பார்க்க வந்துட்டு இருக்காரு. நான் அவரை பார்த்து 8 வருஷம் ஆச்சு. இங்கே நான் சொல்வேன், எங்கள் தாய்மார்களே, எங்கள் ரிமோட் உங்க கையில இருக்குது. நாங்க வந்து சொல்றோம், மதரசா, பள்ளிவாசல், மார்க்கம், குர்ஆன் ஓதுவதற்கு என்று சொல்லுகிறோம். தாராளம் என்று நீங்கள் சொன்னால் லட்ச மார்க்கம் உடையவர்கள் உருவாக்குவார்கள் இன்ஷா அல்லாஹ். மதரசாக்கள் பெருகும், மஸ்ஜிதுகள் உருவாகும். நாங்கள் எத்தனை பெரிய தியாகம் செய்தாலும் அதை பக்குவப்படுத்துகிற வாழ்க்கை அல்லாஹ் உங்க கையில கொடுத்திருக்கிறார். அதனாலதான் இங்க அசத்துமார்கள் 3 தடவை கிட்ட வந்து சொல்லிட்டாங்க, பெண்களை பத்தி பேசுங்க சார், பெண்களை பத்தி பேசுங்க. நான் உங்களை எந்த காலத்திலும் குறை சொல்லி பேசினதே இல்லை. காரணம், நபிகள் நாயகம் உங்களை உயர்த்தி பேசிய இடம் நிறைய இருக்குது. பெண் மக்களை பெற்றவர்களே கவலைப்படாதீர்கள், பெண்களே கவலைப்படாதீர்கள். பெருமானார் சொல்வார்கள், பெண் மக்களை பெற்றவர்களே என்ன கவலை, பெண்களே என்ன கவலை. உங்களை போல பிறந்திருக்கா, நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? அனபுல் பனாதி, உலகத்தில் பிறந்த பெண் குழந்தைகளுக்கெல்லாம் நானே தந்தை என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகத்தில் பிறந்த பெண் குழந்தைகளுக்கெல்லாம் நான் தந்தை என்கிறார்கள் நபிகள் நாயகம். அப்படியானால் எங்கள் வீட்டு பெண்களே, நீங்க ரொம்ப ரொம்ப நன்றி சொல்ல வேண்டும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெண்களை எப்போதும் கஷ்டப்படுத்த நபி விரும்புறதே இல்லை, சிரமப்படுத்த கூடாதுன்னு நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு பெண்ணு உங்க வீட்டுல பிறக்குதா, நீங்க புரிஞ்சுக்கங்கன்னாங்க. என்ன புரியணும்? அல் பிந்து பரக்கத்துன், வீட்டுல புள்ள உண்டா இருக்கிறாங்க, நீங்க எல்லாரும் போய் சொல்றது என்ன, அதற்கு துவா செய்யுங்க, குழந்தை உண்டா இருக்காங்க, ஒரு ஆம்பளை புள்ள பிறக்கணும், அதெல்லாம் சந்தேகம் இல்லை, நல்லதுதான், நம்ம எல்லாம் ஆம்பளைங்க தான், எல்லாரும் அதான் சொல்லுவோம். ஆனா பெருமானார் சொன்னாங்க, உங்க வீட்டுல கருவுற்று குழந்தை பெண்ணாக பிறக்குமா, அல் பிந்து பரக்கா, ஒரு பெண் குழந்தை பிறந்தால் உங்க வீட்டுக்கே பரக்கத்து என்றார். உங்க வாழ்க்கையில பரக்கத்து பெண் குழந்தைகள், உங்கள் தொழிலுக்கு பரக்கத்து பெண் குழந்தைகள், உங்கள் வீட்டில் பரக்கத்து பெண் குழந்தைகள். உங்கள் வீட்டில் பெண் குழந்தைகள் இருக்கிறார்கள் என்றால் வீடு பரக்கத். எவ்வளவு உயர்த்தி பேசினாங்க உங்களை. ஆனா நீங்கள் பாக்கியமானவர்கள், உங்களுக்குள்ளால் இந்த மார்க்கத்தின் ஆழம் இருக்க வேண்டும், இதன் அடிப்படைகள் உங்களுக்குள்ளால் உருவாக வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து சொல்றாங்க, நம் காசு பணத்தை குறித்தும் அல்லாஹ் அந்த மேராஜ் சம்பந்தமாக இறக்கிய வசனங்களின் தொடரில் ரப்புல் ஆலமீன் பெண்களின் ஒழுக்கம் குறித்து பேசுகிற இடத்திலே, தாயை மதிக்க வேண்டும், தந்தையை மதிக்க வேண்டும் சொல்லும் இடத்தில், உங்கள் பணத்தை எப்படி நீங்கள் ஆக்க வேண்டும், செலவு செய்ய வேண்டும் என்பதையும் அல்லாஹ் இங்கே அழகுபட பேசினான். ஒரு செய்தியை சொல்லி நான் கிட்டத்தட்ட நிறைவுக்கு வருவேன். தங்கை மிக்கவர்களே, இங்க அவங்க சொன்ன டைம் நெருங்குது, கொஞ்சம் துஆவும் கேட்கணும். அதனால ஒரு செய்தி மட்டும் சொல்லணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஈமான்னா என்னான்னு கேட்ட கேள்விக்கு 2 பதில் தான் சொன்னாங்க. அஸ்ஸபுர், எல்லா விஷயத்திலும் பொறுமையா இருங்க. எப்போ நீங்க பொறுமை மட்டும் இழக்க கூடாதுங்க. எழுதி வச்சுக்கலாமா இன்ஷா அல்லாஹ். எப்பவும் குடும்பத்துல கஷ்டம், வியாபாரத்துல கஷ்டம், வெளிநாட்டுக்கு போக முடியல, அங்க இருக்கிறவங்க வர முடியல, வந்தா போவாங்களான்னு தெரியல, இது ஒரு பெரிய கஷ்ட காலம்தான். இப்ப நீங்க பொறுமை மட்டும் இழக்க கூடாது. அது அல்லாஹ்வுடைய நாட்டம், அப்படி இருந்துருங்க. இன்ஷா அல்லாஹ் எப்போதும் இப்படி இருக்க போறது இல்லை. இதற்கு ஒரு நல்ல மாற்றத்தை அல்லாஹ் தந்தே தீருவான். மாற்றம் இல்லை, தந்தே தீருவான். நம்ம பொறுமையை மட்டும் அல்லாஹ் சோதிக்கிறான். 2வது ஈமான் யா ரசூலல்லாஹ். ஈமான்னா என்ன? அஸ்ஸபுரு வஸ்ஸமாஹா, பொறுமை, இன்னொன்று கொடைத்தன்மை என்றார்கள். பொறுமையா வாழுங்கள், கொடைத்தன்மையா வாழுங்கள். கொடுக்கிற வாழ்க்கை இருக்காது, ஈமான் இருக்குதுன்னு அர்த்தம். ஆனா நான் அல்லாஹ்வோடு நம்பிக்கை வச்சுக்கிற ஈமானுக்கும், தொழுகையோடு வச்சுக்கிற ஈமானுக்கும், குர்ஆனோடு வச்சுக்கிற ஈமானுக்கும், மறுமையுடைய ஈமானுக்கும், எனக்கு ஈமான் உள்ள மனிதன் என்பதற்கு அடையாளத்தில் ஒன்று, நான் குறைத்தன்மை உள்ள மனுஷனா வாழணும். குறைஷிகள்ல ஒருத்தர் பயணம் செய்துட்டு வர்றாரு. குறைஷி பொதுவாக அந்த குறைஷிகள்லாம் ஒரு நல்ல பழக்கம் நல்லா கொடுப்பாங்க, எப்பவும் கொடுப்பாங்க. அந்த பழக்கம் அரபுகள்கிட்டே இருக்கு. அவர் பிரயாணம் செய்துட்டு வர்றாரு, குதிரையில வர்றாரு. அடிமை பின்னால் உட்கார்ந்துக்கிறார். அந்த குதிரைக்கு பின்னால அடிமை உட்கார்ந்துக்கிறார். அந்த குதிரை பயணத்தை முடித்து வரும்போது வழியில ஒருவர் உட்கார்ந்து இருக்கிறார். அந்த குறைஷியை பார்த்தவுடன் அவர் கையை தூக்கினார். இந்த குறைஷியை பார்த்தவுடன் கையை உயர்த்தினார். இந்த குறைஷிக்கு விளங்கிச்சு, ஏதோ கேட்கிறார். அடிமையிட்ட சொன்னார், என்ன இருக்கோ கொடுத்துருப்பார்.
என்ன இருக்கு கொடுத்துரு. அந்த அடிமை கொடுத்துருவான்னாரு. அந்த பைய அப்படியே அவர்கிட்ட தட்டிட்டு வந்துருங்க. அவர் மடியில் வச்சிருக்கிற அந்த பைய கொண்டு போய் அப்படியே தட்டினார். காசை பூரம் கொடுத்துட்டு வந்துட்டார். வந்த உடனே அந்த உட்கார்ந்து யாசகம் கேட்டார் பாருங்க, அவரு எழுந்திருக்க முயற்சி செய்யறார். நல்ல கவனிக்க, அப்படியே இடுப்பை தூக்குனார், எழுந்திருக்க முடியல. அப்பதான் விளங்குச்சு அவருக்கு 2 காலும் இல்லைன்னு விளங்குச்சு. கேட்டவருக்கு 2 காலும் இல்லை. அவர் எழுந்திருக்க முயற்சிக்கிறார், எழுந்திருக்க முடியல. உடனே குறைஷி என்ன பண்ணார், குதிரையிலிருந்து கீழே இறங்கிட்டார். பெருமானாரை பெற்றெடுத்த குடும்பம் இல்லையா? கீழே இறங்கினார். இறங்கி அவர் கிட்ட வந்து கேட்டார், கம்மியா கொடுத்துட்டேனான்னு கேட்டார். நான் கம்மியா கொடுத்துட்டேனா கொஞ்சமா கொடுத்துட்டேனா? அவர் எழுந்திருச்சு 2வது கேட்க வருகிறார் என்று நினைத்து கேட்கிறார். குறைவா தந்துட்டேனா கம்மியா கொடுத்துட்டேனான்னு கேட்டார். ஆனா அவர் என்ன சொல்ல வர்றாரு, நான் பயணத்தை முடிச்சுட்டு வர்றேன், காசெல்லாம் செலவழிச்சிட்டு இருந்ததை போட சொல்லிட்டேன். நான் போகும்போது கேட்டீங்கன்னா பயணத்துக்கும் உள்ள பணத்தை எல்லாம் சேர்த்து போட்டிருப்பேன். இப்ப நான் முடிச்சுட்டு வந்த பணம் தான் இது அப்படின்னு. அந்த குறைஷி எழுந்திருக்கிறார் பாருங்க, கீழே இருந்தவர். அவர் சொன்னார், அதுக்கு நான் எழுந்திருக்கல. உங்களை போல உள்ள மனிதர்கள், அவர் எவ்வளவு கொடுத்திருக்காருன்னா, அந்த பையப்புறம் தட்டினார் பாருங்க, இவர் மடி நிரம்பி போச்சு. மடி நிரம்பிட்டு பூரா ரியால்கள் டாலர்கள் அவ்வளத்தை போட்டார். அப்ப காசு கொடுத்தாங்கன்னா 1 ரூபா 2 ரூபா இல்ல, 1000 2000 இல்ல, ஒரு பெரிய அவர் கையில் அந்த மொத்தத்தை கொட்டிட்டார். அவ்வளத்தை கொடுத்துட்டு கேட்கிற, கம்மியா கொடுத்துட்டேனான்னு கேட்டாராம். அவர் சொன்னாரா, அது இல்லைங்க அப்படின்னு கண்ணீர் வடிச்சார். இப்ப அனாத பாண்டு கண்ணை தொடச்சு அவர் சொன்னார், இல்ல நீங்க மூத்தா போய் உங்களை கொண்டு இந்த மண்ணில் அடக்கப்பட்டால் உங்களை போன்றவர்களையும் இந்த மண்ணு சாப்பிடுமா என்று நினைத்து பார்த்தேன், அழுது விட்டேன் என்றார். நீங்கள் மரணித்தால், உங்களை மண்ணறையில் அடக்கம் செய்தால் உங்களையுமா இந்த மண்ணு சாப்பிடும். இத்தனை விரிந்த உள்ளம், இத்தனை விசாலமான உள்ளம், கேட்டவருக்கும் யாசித்தவருக்கும் மொத்த பையையும் கொடுக்கிற உள்ளம் இருப்பவரை மண்ணு சாப்பிடுமா என்று நினைத்த போது அழுதேன். கேட்கிறேன், காரூணியனே, படைத்தவனே, இவரை மண்ணும் சாப்பிடக்கூடாது என்று கையேந்தினேன் என்றார். நீங்க நல்ல விளங்கிறணும், நம்ம வாழ்கிறோம், வளருகிறோம், உயர்கிறோம். நாம் வாழ்கிறோம், வளருகிறோம், உயர்கிறோம் தொழிலால் அல்ல, பொருளால் அல்ல. எங்கோ ஒருவர் கேட்ட துஆவால் வாழ்கிறோம், எங்கோ ஒருவர் கேட்ட துஆவால் உயர்கிறோம், எங்கோ ஒருவர் கேட்ட துஆவால் கொடிய முசீபத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டிருக்கிறோம். நான் வாழ்ந்ததும் வளர்ந்ததும் உயர்ந்ததும் என் உழைப்பு மாத்திரம் என்றால் உழைத்தவர்கள் எல்லாம் வாழ வேண்டும். எத்தனை பேர் வாழவில்லையே? யாரோ ஒருவர் நம்ம கொடுக்கும் போது அல்லாஹ் இவரை நல்லாக்குன்னு ஒரு துவா கேட்கிறாங்க பாருங்க, அங்க நம்ம ஜொலித்து விடுகிறோம். எனவேதான் அண்ணல் என் பெருமான் ஈமானின் அடையாளம் 2 என்று இந்த இடத்தில் பல அடையாளத்தை சொல்லியிருக்கிறாங்க. இங்க சொல்லும் போது வாழ்க்கையில எது நடந்தாலும் பொறுமை மட்டும் இழக்காதீங்கப்பா, பொறுமையாயிருங்க. இன்னொன்னு, விசாலமான உள்ளமும் கொடுக்கும் தன்மையும் இருக்குமையானால் நீ மூமின் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் அப்படிப்பட்ட மூமினாக்கி வைப்பானாக. அதோட இன்ஷா அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் நான் கடமைப்பட்டிருக்கிறேன். புனிதமான நேரம் மேராஜினுடைய இரவு நாளைக்கு வருது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நாளைக்கு வியாழன் வெள்ளி 2 நோன்பு வைங்க. தாய்மார்கள் பொறுப்பா போய் இன்னைக்கு சஹர் ஏற்பாடு செய்திடணும். நம்ம பிள்ளைங்க வீட்டுல எல்லாரும் தயாராகி நோன்பு வைக்கணும். அதோட வியாழன் வெள்ளி 2 நாள் நோன்பு வைக்கிறோம். அதோட நாளை இரவு அதிகமாக தர்மங்கள் செய்யணும். அந்த இரவுகளிலே, புனிதமான மேராஜினுடைய இரவுகளில், நல்ல இரவுகளில் நிறைய தர்மம் செய்யுங்கள். நிறைய திக்ர்கள், நிறைய ஔராதுகள், நிறைய சலவாத்துகள், குறிப்பா நபியின் மீது நிறைய சலவாத்துகள் நாளைக்கு ஓதணும். நம்ம பிள்ளைங்களை ஓத சொல்லணும். பள்ளிவாசல்களையும் தொழுகைக்கு பின்னாலே சலவாத்துகளை அதிகம் ஓத வேண்டும் என்று சொல்லிவிட்டு தொடர்ந்து ஹயாத்து பூரா ஒரு அமல் செய்யணும். அதை நான் இங்க சொல்லிடுவேன், நீங்க பாதுகாக்கணும். ஹயாத்துல வரைக்கும் இருக்கிற வரைக்கும் உடல் சுகமா இருக்கணும், மன நிம்மதியா இருக்கணுமா இல்லையா? 2 வேணும். எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் நிம்மதி போயிடக்கூடாது. எவ்வளவுதான் வசதியோடு இருந்தாலும் ஆஸ்பத்திரியிலையும் சோதனையிலையும் நோயிலையும் மாட்டிக்கிடக்கூடாது. நோயில்லாத வாழ்க்கை, நோயில்லாத வாழ்க்கை, கவலை இல்லாத உள்ளம், இந்த 2ம் எப்போதும் கிடைப்பதற்கு இன்ஷா அல்லாஹ் ராத்திரி படுக்கிற போது தினமும், நல்ல ஞாபகம் வச்சுங்க, தினமும் இரவு படுக்கிற போது யா சலாமு யா அல்லாஹ் சொல்லுங்க. யா சலாமு யா அல்லாஹ், சுகமளிப்பவனே, ஈடேற்றம் அளிப்பவனே, சாந்தி அளிப்பவனே, அல்லாஹ்வுடைய பேரு. யா சலாமு யா அல்லாஹ் 313 தடவை ஓதணும்.
இதை தொடர்ந்து யார் ஓதிட்டு வர்றாங்களோ அவங்க உடலில் கொடிய நோய்கள் தாக்காது. கொடிய நோய் தாக்காது. ஒரே ஆஸ்பத்திரி செலவு வராது. மருத்துவமனைக்கு போயிட்டே இருக்க வேண்டிய வேலை இல்லை. சின்ன சின்ன தலைவலி காய்ச்சல் வந்தா குணமாயிடும். தாய்மார்களுக்கும் சொல்றேன், உங்க பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க. இன்னைக்கு ராத்திரிலிருந்து ஹயாத்தாங்க யா சலாமு யா அல்லாஹ் 313 தடவை. இது ராத்திரி படுக்கும் போது. காலையில நீங்க எழுந்திருச்சு எந்த நேரம் முடியுமோ அந்த நேரத்துல யா முஃமினு யா அல்லாஹ் சொல்லுங்க. யா முஃமினு யா அல்லாஹ் 313 தடவை. இதை ஓதுனா நிம்மதி அளிப்பவனே என்று அல்லாஹ்வுடைய பேர். அவர் மனம் எந்த வகையிலும் உடைஞ்சு போகாது. கவலை, கஷ்டம், சோகம், மனசுல பதட்டம் இதெல்லாம் இல்லாமல் இன்ஷா அல்லாஹ் மன நிம்மதியோடு ஹயாத் வரைக்கும் இருப்பார். இன்னைக்கு நிம்மதி எல்லாம் கிடைக்க மாட்டேங்குது. ஏதாவது ஒரு மனசு உளைச்சல் வந்துருது. மனசு கடைசி வரைக்கும் நிம்மதியா இருக்கணும். யா முஃமினு யா அல்லாஹ் ஒரு முறை சொல்லுங்களேன். யா முஃமினு யா அல்லாஹ். காலையில உங்களுக்கு எப்ப டைம் கிடைக்குமோ சுபுவுக்கு பின்னால அல்லது எழுந்திருச்சு ஒரு 7 மணி 8 மணிக்கு 313 தடவை. இந்த ரெண்டும் ஓதுறதுக்கு முந்தி ஒரு 11 ஸலவாத் ஓதிக்கணும். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதனா முஹம்மத் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வஸல்லிம். ஸலவாத் ஒரு 11 தடவை ஓதிட்டு யா சலாம் யா அல்லாஹ் 313 தடவை. காலையில யா மோமின் யா அல்லாஹ் 313 தடவை. லைஃப் லாங்கா நோய்களுடைய கஷ்டம் ஏற்படாது. லைஃப் லாங்கா மனசுல கவலை, பயம், மனசுல நிம்மதி குலைச்சல் ஏற்படாது. இன்ஷா அல்லாஹ் ஹயாத்தாக்கலாமா? அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இந்த ரெண்டையும் வாழ்க்கையில எடுத்துக்கங்க இன்ஷா அல்லாஹ். அதே போல நான் சொன்ன எல்லா விஷயத்தையும் நீங்க எடுத்துக்கிறணும். மேராஜ் பயணம் கற்றுத்தருகிற பாடம். நான் கிட்டத்தட்ட உங்களுக்கு தேவையான நிறைய செய்திகளை அல்லாஹ் இங்கே என் நாவில் 1.5 மணி நேரம் பேசியிருக்கிறார். இந்த வார்த்தைகளை பொக்கிஷமாக்குங்கள், உங்கள் வாழ்க்கையாக மலர செய்யுங்கள். நான் மேராஜினுடைய புல் பயான சொல்லிடலாம், வரலாறு பூரா சொல்லிடலாம். ஆனா அதை கேட்டுட்டு நீங்க போய் இன்னொருத்தட்ட வரலாறு சொல்லிட்டு தான் இருப்பீங்க. இங்கே சொல்லப்பட்டதெல்லாம் உங்கள் வாழ்க்கைக்கு மேராஜ் கொடுக்கிற பாடமும் படிப்பினையும். இந்த பாடமும் படிப்பினையும் கருணையே உருவான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கையில் லகது கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, நபியின் வாழ்க்கையில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி என்று சொன்னானே, அவர்கள் மேராஜ் பயணத்தில் நமக்கு முன்மாதிரி. அவங்களுடைய மேராஜ் நமக்கு தொழுகைதான் மேராஜ். நம்ம தொழுகையில இன்பம் வர வேண்டும், இஷ்கு வர வேண்டும், ஈடுபாடு வர வேண்டும். ஜமாத்தா எல்லா வேலையும் விட்டுட்டு ஓடி வந்துடணும். பள்ளிவாசலுக்கு வந்துட்டோமா மனசுல இருக்கிற எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சிட்டு அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் தான் என் முன்னால நிக்கிறான், அல்லாஹ்வுக்கு முன்னால நான் நிக்கிறேன், அந்த உணர்வு வந்துடணும். நம்ம தொழுகை இன்ஷா அல்லாஹ் மேராஜ் ஆயிடும். மேராஜுக்குரிய இந்த கூட்டம் நீங்கள் அமல் செய்தால் இதை நடத்தியவர்களுக்கும் இதில் பேசியவர்களுக்கும் இதில் கலந்து கொண்டவர்களுக்கும் இன்ஷா அல்லாஹ் 2 உலகமும் சுபிட்சமாகிவிடும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. சோதனைகள் இருந்து பாதுகாப்பானாக, நெருக்கடிகள் இருந்து பாதுகாப்பானாக, கெட்ட மரணங்களை விட்டும் பாதுகாப்பானாக, ஹயாத் வரையிலும் படுக்கையில் விழுந்து விடாமல் பாதுகாப்பானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும், நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும், நமது மனைவி, மக்கள், உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. இந்த நல்ல துவாக்களோடு இன்ஷா அல்லாஹ் ஒரு 5 நிமிஷம் துவா நடக்கும். அப்படி அமைதியா தாய்மார்களும் ஒரு சலசலப்பு இருக்கக்கூடாது. நான் கிப்லாவை முன்னோக்கி உட்கார்றதுக்காக முடிச்சுக்கிறேன். அந்த பக்கம் வந்துருவேன். நீங்க அப்படியே இருந்து ஆமீன் சொல்லணும். அங்கங்க கிப்லா இல்லைன்னா நீங்க கிப்லாவை லேசா திரும்பிக்கங்க. கிப்லாவை முன்னோக்கி துவா கேட்கிற போது எப்போது ஞாபகம் வைங்க, ஒதுவோட இருந்து கேட்கணும், கிப்லா முன்னோக்கி கேட்கணும். இன்னொரு பக்கம் அல்லாஹ் நிச்சயம் தருவான்ங்கிற நம்பிக்கையோடு கேட்கணும். சாப்பாடு, உணவு, உடைகள் முடிஞ்ச வரைக்கும் ஹலாலா இருக்கணும். நம்ம துவா மறுக்கப்படுவதே இல்லை. அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. சிறப்பான இந்த கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்த நிர்வாகிகள், நம்முடைய பள்ளிவாசலினுடைய தலைவர், பொருளாளர், ஜமாத்தார்கள், இதில் ஆக்கம் காட்டுகிற நண்பர்கள், இளைஞர்கள், குறிப்பாக நமது பள்ளியின் சங்கை மிக்க இமாம் ஹதரத் அவர்கள், இதற்கு தோள் கொடுத்த சங்கை மிக்க நிறைய ஆலிம்கள் வந்திருக்கிறார்கள். எல்லோருடைய துஆவையும் ஆதரவைத்து, உங்களின் துஆவையும் ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். ஆஃபிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் ஒரு 11 தடவை அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் எல்லாரும் ஓதுங்க. அதுக்கு பின்னால துஆ நடக்கும். அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம், சத்தமா ஓதுங்க. பெண்கள் ஓதுங்க. அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம்.
அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம். ஒரு 11 ஸலவாத். اللهم صل على سيدنا محمد وعلى آل محمد وبارك وسلم عليه. 11 தடவை வருங்க. اللهم صل على سيدنا محمد وعلى آل محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل محمد وبارك وسلم عليه. اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل محمد وبارك وسلم عليه. கவனம் சிதறாமல் முழு கவனத்தோடு முழு ஈடுபாடோடு இன்ஷா அல்லாஹ் நிச்சயம் அல்லாஹ் நிறைவேற்றி தருவாங்கிற நம்பிக்கையோடு கேட்கலாம். எல்லோரும் சத்தமா ஆமீன் சொல்லணும். ஆமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஹம்தன் கஸீரன் தய்யிபன் முபாரகன் ஃபீஹி லக்கல் ஹம்து குல்லுஹு வ இலைக யுர்ஜாஉல் அம்ரு குல்லுஹு வஅஃபு அன்னா யா கரீம் யா ரஹீம் யா அல்லாஹ். اللهم صل على رسولك وحبيبك وشفيعنا وهادينا ومرشدنا ومولانا محمد عدد ما في علم الله صلاة دائمة بدوام ملك الله وعلى آله وصحبه وسلم. اللهم يا أول الأولين ويا آخر الآخرين ويا ذا القوة المتين ويا راحم المساكين ويا أرحم الراحمين فاغفر لنا ولأهلنا ولأولادنا ولأبوين والإخوان يا خير الغافرين وارحمنا وإياهم يا أرحم الراحمين وارزقنا وإياهم يا خير الرازقين وانصرنا وإياهم يا خير الناصرين واشفنا واشف مرضانا ومرضاهم يا خير الشافين. اللهم اغفر لنا ولهم ما قدمنا وما أخرنا وما أعلنا وما أسررنا وما أسرفنا وما أنت أعلم به منا. أنت المقدم أنت المؤخر لا إله إلا أنت يا رب العالمين. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் எங்களை பெற்றெடுத்த தாய் தந்தையர்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் எங்கள் மனைவி மக்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் எங்கள் உஸ்தாதுமார்களையும் ஷேகுமார்களையும் மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் எங்கள் மாணவர்களை எங்கள் முரீதுகளை மன்னிப்பாயாக. எங்கள் ஹாதிமீன்களை மன்னிப்பாயாக. எங்களுக்கு உதவி செய்தவர்களை மன்னிப்பாயாக. எங்கள் நண்பர்களை மன்னிப்பாயாக. மோமினான ஆண் பெண்களை மன்னிப்பாயாக. ரப்பே ரஹ்மானே எங்களை எப்போதும் பாதுகாப்பாயாக. எங்கள் குடும்பத்தை பாதுகாப்பாயாக. கொடிய நோய்களில் இருந்து பாதுகாப்பாயாக. கொரோனா வைரஸ் போன்ற தாக்குதலில் இருந்து பாதுகாப்பாயாக. உலகத்தை அச்சுறுத்துகிற உலகத்தை முடக்கி போடுகிற எந்த ஒரு வைரஸும் பரவிவிடாமல் நாட்டை பாதுகாப்பாயாக. நாட்டு மக்களையும் எங்களையும் பாதுகாப்பாயாக. இரக்கமுள்ளவனே எங்கள் குடும்பத்தை சந்தோஷமாக்குவாயாக. எங்கள் வீட்டில் நிம்மதியை தருவாயாக. எங்கள் பிரச்சனைகளை தீர்த்து வைப்பாயாக. எங்களுக்கு ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கிறது யா அல்லாஹ். ஒவ்வொருவர்களுக்கும் சில தேவைகள் இருக்கிறது யா அல்லாஹ். எங்களால் அதை விவரிக்க முடியவில்லை யா அல்லாஹ். எல்லாம் உனக்கு தெரியும் ரப்பே. எங்கள் பிரச்சனைகளை தீர்த்து வைப்பாயாக. எங்கள் கவலைகளை போக்குவாயாக. எங்கள் உள்ளங்களுக்கு ஆறுதல் தருவாயாக. எங்கள் குடும்பத்தில் மரணித்தவர்களின் கபரை சொர்க்க பூங்காவாக்கி வைப்பாயாக. எங்கள் குடும்பத்தில் மரணித்தவர்களுக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை தங்குமிடமாக்குவாயாக.
எங்கள் ஒவ்வொருவர்களுக்கும் நீண்ட ஆயுளை தருவாயாக. எங்கள் மனைவி மக்களுக்கும் நீண்ட ஆயுளை தருவாயாக. நோயற்ற வாழ்வை தருவாயாக. குன்றாத சுகத்தை தருவாயாக. நிரப்பமான ஈமானை தருவாயாக. ரஹ்மானை உன் கோபப்பார்வைக்கு ஆளாகி விடாமல் பாதுகாப்பாயாக. எங்களை நன்றி இல்லாமல் வாழ வைத்து விடாமல் பாதுகாப்பாயாக. நன்றி செலுத்தும் மக்களாக்கி விடியா அல்லாஹ். பொறுமை உடையவர்களாக ஆக்கி விடியா அல்லாஹ். விசாலமானவர்களாக ஆக்கி விடியா அல்லாஹ். புனிதமான மிஅராஜின் பாடங்களை படிப்பினைகளை எங்கள் வாழ்க்கையில் எடுத்து நடக்க தௌபீக் செய்து விடியா அல்லாஹ். மாணவி அவர்களை பலமுறை கனவில் காண தௌபீக் செய்வாயாக. நபியின் சுன்னத்தை உண்மையோடும் இன்பத்தோடும் பின்பற்ற வைப்பாயாக. நாங்கள் பெற்றெடுத்த எங்கள் பிள்ளைகளை கண்குளிர்ச்சியாக வாழ வைப்பாயாக. எங்கள் பிள்ளைகளுக்கு நோய் நொடிகள் வந்து விடாமல் பாதுகாப்பாயாக. ரஹ்மானே, சிறுவயதில் மரணம் சம்பத்து விடாமல் பாதுகாப்பாயாக. எங்கள் பிள்ளைகளின் கல்வியிலே பரக்கத் செய்வாயாக. ஈமானிலே பரக்கத் செய்வாயாக. அமல்களில் பரக்கத் செய்வாயாக. நாங்கள் செய்த தவறுகளால் பாவங்களால் இரக்கமுள்ள ரப்பே, எங்கள் பிள்ளைகளை சோதித்து விடாதே யா அல்லாஹ். எங்கள் பிள்ளைகளுக்கு கஷ்டங்கள் நடந்து விடக்கூடாது யா அல்லாஹ். எங்கள் பிள்ளைகளுக்கு உரிய காலங்களில் பொருத்தமான ஜோடிகளோடு திருமணங்களை நசீபாக்குவாயாக. யாருக்கெல்லாம் ஆண்களுக்கு இதுவரைக்கும் திருமணமாகவில்லையோ, எந்த பெண்களுக்கெல்லாம் வயசு வந்தும் திருமணம் தாமதமாகிறதோ, நீ நல்ல ஜோடிகளை இணக்கமாக்கி வைப்பாயாக. விரைவான திருமணங்களை நசீபாக்குவாயாக. குழந்தை இல்லாதவர்களுக்கு இரக்கமுள்ள ரப்பே, குழந்தை பாக்கியங்களை தருவாயாக. குழந்தை இல்லாத கஷ்டங்களை தாங்க இயலவில்லையா அல்லாஹ், சாலிஹான பிள்ளைகளை நசீபாக்கி தருவாயாக. குடும்ப வாழ்க்கையில் யாருக்கெல்லாம் மகிழ்ச்சி இல்லையோ, அன்பாளனை அருளாளனை மகிழ்ச்சியை நசீபாக்குவாயாக. யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டு சிரமப்படுகிறார்களோ, பூரணமான சுகம் வழங்குவாயாக. கைகால் வலியை குணமாக்குவாயாக. மூட்டு வலிகளை குணமாக்குவாயாக. நின்று தொழும் நசீபை வழங்குவாயாக. ஆற்று சம்பந்தப்பட்ட எல்லா நோயையும் ஷிஃபாவாக்குவாயாக. ஆற்று அட்டாக்கில் இருந்தும் ஆற்று அடப்புகளை விட்டும் பாதுகாத்து விடுறப்பே. இரக்கமுள்ளவனே, சுகர் பிரஷரின் தீங்கில் இருந்து பாதுகாத்து விடுறப்பே. ஐ சுகர், ஐ பிரஷர், லோ சுகர், லோ பிரஷர் எங்களை பாதித்து விடாமல் பாதுகாத்து விடுறப்பே. கடைசி வரைக்கும் நடமாட செய்வாயாக. நாங்கள் முடங்கி விடக்கூடாது யா அல்லாஹ். படுத்த படுக்கையாகி விடக்கூடாது யா அல்லாஹ். யாருக்கும் சுமையாகி விடக்கூடாது யா அல்லாஹ். எங்கள் மனைவி மக்களை பார்த்து நாங்கள் கஷ்டப்படும் நிலை உண்டாக்கி விடாது யா அல்லாஹ். எங்களை பார்த்து அவர்கள் சிரமப்படும் நிலை ஏற்படுத்தி விடாது யா அல்லாஹ். கடைசி மூச்சு பிரியும் வரையிலும் எங்கள் சுய தேவைகளை நாங்களே பூர்த்தி செய்ய தௌபீக் செய்வாயாக. கருணை உள்ள ரப்பே, அன்பாளனே, உலகமெல்லாம் வாழும் மோமின்களை, சாலிஹீன்கள், நல்லவர்கள், எங்களுக்கு தீங்கு செய்யாதவர்களை கொண்ட ஆட்சி பீடத்தை அலங்கரிப்பாயாக. எங்களுக்கு நலவு செய்பவர்களை ஆட்சி கட்டிலில் உட்கார வைப்பாயாக. கண்ணியமானவனே, மாண்புக்குரியவனே, நாங்கள் ரொம்ப ரொம்ப விலகீனமானவர்கள் யா அல்லாஹ். எங்கள் வணக்கங்களில் குறை இருக்கிறது, மறைத்து விடு யா அல்லாஹ். மன்னித்து விடு யா அல்லாஹ். நீ உபகாரம் செய்து கொண்டே இருக்கிறாய், நீ கொடுத்து கொண்டே இருக்கிறாய். நாங்கள் பல நேரங்களில் நன்றி கெட்டு போய்விட்டோம் யா அல்லாஹ். எங்களை நீ மன்னித்து விடு யா அல்லாஹ். நன்றி உள்ள அடியார்களாக வாழ வைத்து விடு யா அல்லாஹ். எங்கள் வீட்டு பெண்களை பாதுகாத்து விடு யா அல்லாஹ். எங்கள் குடும்பத்தை மகிழ்ச்சியாக வாழ வைப்பாயாக. சந்தோஷமாக வாழ வைப்பாயாக. வெளிநாட்டில் இருக்கிற எங்கள் மக்களை, எங்கள் பெற்றோர்களை, எங்கள் பிள்ளைகளை பாதுகாப்பாயாக. வெளிநாட்டு வாழ்க்கையில் அவர்களை பிரகாசமாக்குவாயாக. ஊருக்கு வருவதற்கு தடைகள் இருக்கிறது யா அல்லாஹ், அந்த தடையை நீக்கி விடுவாயாக. இங்கிருந்து அங்கே போவதற்கு இருக்கிற தடையை நீக்கி விடுவாயாக. புனிதமான ஹரமை திறந்து வைத்து விடு யா அல்லாஹ். வருடா வருடம் ஹஜ்ஜை நோக்கி லட்சோபலட்சம் மக்கள் போக வேண்டும் யா அல்லாஹ். ஹஜ்ஜிக்கும் உம்ராவுக்கும் நபியின் ஜியாரத்திற்கும் தடை வந்து விடாமல் பாதுகாப்பாயாக. உன்னதமான மிஅராஜின் இரவில் எத்தனை கோடி ரஹமத்தை இறக்குவாயோ, அத்தனை ரஹமத்தையும் எங்கள் எல்லோரும் அடைய செய்வாயாக. நாங்கள் நோன்பு நோக்க தௌபீக் செய்வாயாக. இரக்கமுள்ள ரப்பே, புனிதமான ரமலானை முன்னோக்கி இருக்கிறோம் யா அல்லாஹ். ரமலானை நாங்கள் மகிழ்ச்சியோடு சந்திக்க வேண்டும் யா அல்லாஹ். சந்தோஷத்தோடு அடைய வேண்டும் யா அல்லாஹ். ரமலானை அடைவதற்கு தௌபீக் செய்வாயாக. ரஜபிலும் ஷஅபானிலும் பரக்கத் செய்வாயாக. ரமலானை அடைந்த போது நோன்பு நோக்க சக்தி தருவாயாக. இந்த ரமலான் எந்த தடைகள் வந்து விடக்கூடாது யா அல்லாஹ். எங்கள் பள்ளிவாசல்கள் ஆபாதாக வேண்டும் யா அல்லாஹ். கலகலப்பாக இரவும் பகலும் வெளிச்சமாக வேண்டும் யா அல்லாஹ். மஸ்ஜிதுகள் மூடப்பட்டு விடாமல் பாதுகாப்பாயாக. ஆயிரம் ஆயிரம் மக்கள் இங்கே ஏத்திக்காவ் இருக்க வேண்டும் யா அல்லாஹ்.
நோன்பு நோக்க வேண்டும் யா அல்லாஹ், குர்ஆன் ஓத வேண்டும் யா அல்லாஹ், தராவீஹ் தொழ வேண்டும் யா அல்லாஹ். உடலால் மனதால் சந்தோஷங்களை, சுகத்தை, நிம்மதியை, நாட்டளவில் பாதுகாப்பை தந்தருள் புரிவாயாக. இந்த புனிதமான ஊரை, இந்த ஊர் மக்களை எங்கிருந்தாலும் பாதுகாப்பாயாக. மேலும் கீழும், முன்னும் பின்னும், வடதும் இடதும் இந்த மக்களையும் எங்களையும் உலகளாவிய அளவில் மோமின்களையும் பாதுகாப்பாயாக. இந்த நாட்டில் சகோதரத்துவத்தை பாதுகாப்பாயாக, மனித நேயத்தை பாதுகாப்பாயாக, மத நல்லிணக்கத்தோடு மக்கள் வாழச் செய்வாயாக. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த நல்ல துஆக்களை எல்லாம் கண்ணீரோடு கேட்டார்களோ, பெற்றார்களோ, கருணை உள்ள ரப்பே எங்களுக்கும் அத்தனையையும் தந்தருள் புரிவாயாக. மாநபி எதிலிருந்தெல்லாம் பாதுகாப்பு தேடினார்களோ, ஒதுங்கினார்களோ, அத்தனை தீங்கில் இருந்தும், சோதனைகளில் இருந்தும், கஷ்டங்களில் இருந்தும், கண்ணுக்கு தெரியாத ஆபத்துகளில் இருந்தும் எங்களை, எங்கள் குடும்பத்தை பாதுகாத்து அருள் புரிவாயாக. இந்த துஆவை உன் கருணையால், உன் விசேஷமான அருளால், எங்களுடைய நபியின் பொருட்டால், எங்கள் வலிமார்கள் ஷேகுமார்களின் பொருட்டால் அல்லாஹுவே நீ ஏற்றுக்கொள்வாயாக. உலக அளவில் மோமின்களை ஒற்றுமைப்படுத்துவாயாக. இந்த ஊர் மக்களை ஒற்றுமைப்படுத்துவாயாக. இந்த பள்ளிவாசல் நிர்வாகம், இதில் யாரெல்லாம் எப்போதெல்லாம் நல்ல சேவை செய்து கொண்டிருக்கிறார்களோ இந்த ஊர் மக்கள் அத்தனை பேர்களுக்கும் இரண்டு உலகத்தையும் பிரகாசமாக்கி கொடுப்பாயாக. இந்த துஆவிற்கு அங்கீகாரம் தருவாயாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار رب ارحمهما كما ربياني صغيرا واجعل مثوانا ومثواهما جنة الفردوس يا رب العالمين وصلى الله وسلم على سيدنا وحبيبك وشفيعنا ومرشدنا ومولانا محمد المرتضى وحبيبك المجتبى صلى الله عليه وعلى آله وأصحابه وعترته أجمعين سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صلي وسلم سبحان الله.